முன்னை வினயகலம் உங்கில் புடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் தென்குலத்தார்க்கு எண்ணக்கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாரிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சவே இது என் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரியன் நண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமெல்லாம் எந்த நாவில் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே ஆரப்பொழில் தென்பொருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழன் இசையின் அன்றோர்கட்கு இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கள் நாதமணியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜன் எந்தன் மகாநிதியே. சுவாமி ராமானுஜர் என்கிற திருநாமத்தை திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்திலே ஒவ்வொரு பாசகத்திலுமே ராமானுஜா 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 என்கிற சப்தத்தை வைத்து 108 திருநாமக்களாலே பாடியுள்ளார் இந்த பாசகத்தை. அது அத்தனையும் நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலமாக நாம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஆச்சரியமான அனுகிரகத்தை பொழிந்தார் திருவரங்கத்தமுதனார். ஆனால் அப்படிப்பட்ட அனுகிரகம் என்பது நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதற்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார்கள். மணவாளமாமணிகள் என்ன, அதே போல திரிலோகஞ்சி என்று சொல்லக்கூடிய பெரியவர் இருவருமே வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார்கள். அதுல மணவாளனுடைய வியாக்கியானம் என்பது பதபதார்த்தமாகவும் அவதாரிகாகவும் பண்ணியுள்ளார். ஆனால் திரிலோகஞ்சியனுடைய வியாக்கியானம் விபுலமான வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் இப்போது அனுபவிக்க வேண்டிய பாசுரம், அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசுரம் 20வது பாட்டு. ஆச்சரியமான பாசுரம். சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் என்று தெரிவிக்கிறார். அப்படி என்றால் இதற்கு முன்னாடி 19 பாசுரங்களாலே ஆழ்வார்களுடைய கிரமத்தை சொன்னார். பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் பரியந்தம் அந்தந்த ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர். அவர்களுடைய நிச்சயமாக அவர்களுக்கு தான் கைங்கரியம் பண்றதிலே மிகவும் பேராசை கொண்டவர் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட ராமானுஜர் எனக்கு கிடைத்திருக்கிறார்னு தெரிவித்தார் திருவரங்கத்தமிழர். ஆனால் அந்த ராமானுஜரே எனக்கு மாநிதியாக கொடுத்தார். அப்ப எனக்கு சொத்து எது என்றால் ராமானுஜர் அப்படின்னு விப்பாசனத்தில் தெரிவிக்கிறார். அது எப்படி என்றால் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். அப்ப தன்னுடைய நெஞ்சாலே வாரி பருகுகிறார் சீலங்கொள் நாதமுனியை. என்ன பண்ணாருன்னா, நாதமுனிகள் பராங்குஷ நாயகி என்று சொல்லக்கூடிய நாயகி இல்ல, பராங்குஷ நந்தி என்று சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வாருடைய வம்சபாரம்பரியத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த சுவாமியுடைய அனுகிரகத்தாவுடைய திருவடி வளத்தாலே கண்ணின் சீர்த்தாம்பை பெற்றார். அந்த கண்ணின் சீர்த்தாம்பை மூலமாக மேற்கொண்டு நாதமுனிகள் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த நம்மாழ்வார் முகேன 4000 திவ்ய பிரந்தத்தை பெற்றார்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் இதுல ஆழ்வார் திருநருக்கு ஏற்றமா, ஆழ்வாருக்கு ஏற்றமா, நாதமுனிகளுக்கு ஏற்றமா, பராங்குஷ நம்பிக்கு ஏற்றமா, மதுரகவி ஆழ்வாருக்கு ஏற்றமா, இது அத்தனையும் தன்னுடைய திருவுள்ளத்தில் வைத்து இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜருக்கு ஏற்றமா, மேற்கொண்டு இத்தனை வைபவத்தை நமக்கு அனுகிரகித்த திருவரங்கத்தமுதாக கேட்டமான்னா அத்தனையும் ஏற்றம் தாராளமா சொல்லலாம். இருப்பினும் திருக்குறுகூருக்குண்டான வேட்டமே ஒரு தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு. ஏனென்றால்
ஆழ்வாருடைய திருவாக்கில தான் பிறந்தது திருவாய்மொழி. ஆனா பிறந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இல்லேன்னு அர்த்தம் இல்லை. திருவாக்கு ஏன்னா வேதத்துக்கு தாம் தோன்றின்னு ஒரு குறை இருந்தது. அந்த குறைய போக்கணுமோனும் என்ன சுவாமி அவரா சுவாமி அனாதி அனாதை அப்படின்றா இல்லையா? அப்படின்னா அனாதைன்னு வந்துட்டாலே அது எதுவோ ஒரு நிலைமையா பாக்குறான். அவ்வளவு தூரம் அதுக்கு ஆதரவு கொடுக்கறது கிடையாது. அது தான் தோணி சுவாமி அப்படின்றா இல்லையா? அதனால அந்த குறை தீர பகவான் நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து அந்த வேதத்துக்கு ஒரு தாய் கொடுத்தார். அதைத்தான் வேதம் தமிழ் செய்தமாறு என்று சொல்லப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த வேதத்தாலே பெருமை கிடைத்தவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரான திருக்குறுகூர் பெருமை என்றால் அவரே தன்னுடைய பாசுரத்தை தெரிவிக்கிறார். 4ஆம் 10 திருவாய்மொழியிலே ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகம் தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் புன்னம் போல் மணிமாட நீடி திருக்குறுகூர் அதனுள் என்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க யாரோ சேவிக்கிறே, அப்படிப்பட்ட சேவிப்பவர்களையும் சேர்த்து பகவான் தான் சிருஷ்டித்தான். அது ஏகோபவை நாராயணா சித் நப்ரம்மா நேசானரா நேவேத்யாவா பிருத்திவின்னு தெரிவிக்கிறது. அப்ப பகவான் சிருஷ்டித்தது மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் பகவான் அந்தர்யாமியாக வேறு இருக்கிறான். அந்தர்யாமியா பகவான் அறிந்து கொண்டு அதனுடைய பூர்ணமான வைபவத்தை தான் தெரிவிக்கிறார். அப்ப அந்த ஊருக்குண்டு அந்த நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் தெரிவித்தார். திருக்குறுகூர் அதனை உலங்கொள் ஞானத்துவை மின் திருக்குறுகூர் அதனுள் உலங்கல் ஞானத்துவை மின் உண்மை உய்ய கொண்டு போகிறீர்களே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பகவத் பிராப்திக்கு வழி சொல்றார். என்ன வழின்னா பகவத் பிராப்திக்கு வழி அவனை உபாயமாக பற்றுவதை காட்டிலும் அந்த உஜ்ஜீவனத்துக்கு எது சுவாமி? திருக்குறுகூர் அதனை உலங்கொள் ஞானத்து வைமின். அப்ப திருக்குறுகூர் என்கிற திவ்ய தேசத்தையே உங்களுடைய திருவள்ளத்தில் வையுங்கோள். அப்படி வச்சா என்ன சுவாமி? அடியாருடைய திருவள்ளத்திலே நிச்சயப்படி திருக்குறுகூர் 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 நினைச்சாலே அதுவே உஜ்ஜீவனத்துக்கு உபாயமாக இருந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கன்னு ஆழ்வாருடைய நியமனம். அததான் இருக்கிறார். திருக்குறுகூர் அதனை உலங்கொள் ஞானத்து வைமின் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட திருக்குறுகூருக்கு ஏற்றம் உண்டு, ஆழ்வார்க்கும் ஏற்றம் உண்டு. அந்த திருக்குறுகூர் ஏற்றத்தாலே ஆழ்வார்க்கு பிரபாவம். அவர் திருவாக்கில் வந்தபடியாலே திருவாய்மொழிக்கு வைபவம். அந்த திருவாய்மொழி பாடினார் யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் பாடின உடனே அதனை பட்டோலை படிக்கிறது யாரு? மதுரகவி ஆழ்வார்ல. அதனால மதுரகவி ஆழ்வார் கேட்டம். அந்த மதுரகவிகளே கலினேஸ்வரத்தாம்பை நமக்கு அனுகிரகித்தார் இல்லையா? அதனால் அவர்களுக்கு கேட்டம். மேற்கொண்டு அந்த நாதமுனிகளுக்கு 4000 கொடுத்தார் இல்லையா? அது நம்மாழ்வார் கேட்டம். அந்த நாதமுனிகள் பராங்குச நம்பியின் மூலமாக 4000 நம்மாழ்வாரத்தை பெற்றார் இல்லையா? அது நாதமுனிகள் கேட்டம். அந்த நாதமுனிகளுடைய சீரை விடாமல் வாரி பருகுகிறார் இல்லையா? அது ராமானுஜர் கேட்டம். அந்த ராமானுஜ முனி எனக்கு மாநிதி அப்படின்னு தெரிவிக்கிறார். திருவரங்கத்தவனார் ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல இது 20வது பாசுரம். கிட்டத்தட்ட நாமும் 4-5 காலக்ஷேபமா இந்த ஒரு பாசனத்தையே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட அந்த சப்தங்கள் எல்லாமே ஒரு பரம்பரையை சொல்றது, மேற்கொண்டு அந்த கால நிர்ணயத்தை பண்றது, அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினால இத்தனை நாய் பார்த்தோம். இப்ப கடந்த காலக்ஷேபத்துல என்ன பண்ணணும், எங்க விட்டுருக்கோம்னா ஆழ்வாருடைய பிரபாவம் எல்லாம் பார்த்துக்கணும். மேற்கொண்டு அந்த ஆழ்வார் திருவாய்மொழி என்னமா நாதமணியில் கொடுத்தார் அந்த வைபவத்தையும் பார்த்தோம். மேற்கொண்டு பராங்குச நம்பியின் வைபவம் என்ன, மதுரகவி ஆழ்வார் என்னமா பராங்குசனுடைய வம்சத்துல வந்தார் அப்படின்றதையும் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு அதுல என்ன ஒருனா இந்த ஆரப்படில் தென்குருகை பிரான் என்கிற நிலையிலே பராங்குச நம்பிதான் கொடுத்திருக்கார். அவருடைய திருவுள்ளத்திலே பூர்ணமான ஒரு நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலையே நாதமணிகள் இருக்கான்றதையும் பார்த்தோம். ஆனா இப்ப நமக்கு என்ன ஒரே ஒரு நேத்துக்கு கடைசியில
ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டு அதை நிறுத்திட்டேன். ஆழியா எடுத்து நிறுத்தினேன். என்ன சந்தேகம்னா, ஆழ்வார் திரும்ப வந்து 4000 நாதமுனிகளுக்கு கொடுத்தார். எங்கிருந்து வந்தார்? சீவை கூட்டத்தை விட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த பூலோகத்துக்கு வந்து, பூலோகம்னா அதே ஆழ்வார் தில்லைகள் வந்து திந்திரிணி மூலதான்மை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்புலி ஆழ்வாருடைய வழியிலே வந்து அமர்ந்து கொண்டு மேற்கொண்டு நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தார். அர்த்தத்தோடு, வியாக்கியானத்தோடு, அபிநயத்தோடு, சொல்லார் தமிழர் மூன்றும் செருதிகள் 4 எல்லையில்லா அருணரி எல்லாவற்றையும் கொடுத்தார்னு தெரியறது. சரி சுவாமி, இது நன்னதான் இருந்து, இதெல்லாம் நீங்க கடந்த காலட்சத்திலே சொன்னீர். ஆனா இதுல ஒரு சந்தேகம் பெரிய நிறைய பேர் கேட்கிறார். சுவாமி, இங்கிருந்து போனவா திரும்புவானா? ஏன் இந்த கேள்வி அடி கேட்டு முதல்ல நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போயிருப்பாரா? அந்த சந்தேகம் யாருமே பட மாட்டார். படமாட்டேன்ற நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் நாமே சந்தேகப்படக்கூடாது சொல்லியிருக்கு. பேரு தப்பாது என்று துணிந்திருக்கை பேட்டுக்கு ஜொரிக்கைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி இருக்க செய்த அவர் மோட்சத்துக்கு போயிருப்பார். போனபடியால்தான் தூள்வீசம் பணிப்புகள் தூரியம் முழக்கின ஆழ்கர ரதரை வையெடுத்தாடின என்கிற பாசனத்தையும் மேற்கொண்டு வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தவில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவங்கிற பாசனத்தை அனுகிரகித்தார். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் போல நமக்கு பூர்ணமா கொடுத்திருக்காரு. நிச்சயம் போயிருக்கார், சந்தேகம் இல்லை. சரி சுவாமி, அப்படி இருக்கச்சே சாஸ்திரமோ நச்ச புனராவர்த்தத்தைன்னு சொல்லியிருக்கு. போனவா திரும்புவது கிடையாதுன்னு சொல்லியிருக்கச்சேது இங்கிருந்து இவர் கிளம்பி போயிருக்காரு, என்னமா திரும்பி வந்தார்? ஏன் இந்த கேள்வி சில விஷமிகள் கேட்டிருக்கா, அந்த காலத்துல கேட்டிருக்கா. அது என்ன, சாஸ்திர பிரகாரம் தானே நம்ம ஆழ்வார் இருப்பார், சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டா இருப்பார், சொல்ல முடியுமா? அது என்னவா சொல்ல முடியும்? அது முடியாது. வேதம் தமிழ்ஷேதமாறன்னு அவருக்கு பேரே இருக்கு. அப்படி இருக்கச்சது சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டா இருக்க முடியாது இல்லை. அப்படி இருக்கச்சது சாஸ்திரம் நச்ச புனராவர்த்ததைன்னு சொல்லியிருக்கு. அது என்னவா அவர் திரும்பி வந்திருக்கலாம், அதனால வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. அதனாலே நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் கொடுத்தாரா? இந்த முதல் கேள்வி. என்ன சுவாமி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னா, ஏன்னா இந்த மாதிரி சில நாஸ்திகவாதங்கள் வந்துட்டே இருக்கும். நாம தான் அதுக்கு ஜாகிரதையா, அதுக்கு சமாதானத்துக்கு தயாரா இருக்கணும். சமாதானமே சம்பிரதாயமா இருக்கப்படாது, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா அதற்குன்னு சமாதானம் சொல்ல தெரியலன்னா இப்ப என்ன சுவாமி சம்பிரதாயம் அப்படி தெரிவிக்கா இல்லையா? இப்ப அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது மட்டும் இல்லை, சுவாமி பிரம்மசூத்திரம் வியாசபகவான் பிரம்மசூத்திரத்தை வியாச பகவான் அனுகிரகித்தார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யம் சுவாமி எம்பெருமான் அனுகிரகித்தார். அந்த பிரம்மசூத்திரத்திலே சுவாமி விசாரிக்கிற கடைசியில நச்சபுனராவர்த்தத்தைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு விசாரித்தா. ஆனா அங்கிருந்து இங்கிருந்து சீவகன போனவா திரும்புவது கிடையாதுன்னு. ஏன்னா சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது, நீ திரும்ப இந்த பூலத்துக்கு வருவானா? வரமாட்டான். அப்படி இருக்க செய்து சுவாமி நம்மாழ்வார் வந்திருக்கார், கொண்டு வந்து இவருக்கு 4000 கொடுத்தாருன்னா என்னவா சுவாமி, திரும்ப வர முடியுமா? திரும்ப வர முடியாதுன்னு எல்லா சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரம் உண்மை, திரும்ப வர முடியாத எல்லா சாஸ்திரம் சொல்லியிருக்கது. இது ராமானுஜர் சீபாஷத்தை விசாரிக்கிறாருனோ அப்படி இருக்க செய்து 4 அத்தியாயங்கள் 16 பாதங்களோடு கூடியது. அப்படி இருக்க செய்து பூர்த்தியா விசாரிக்கிறாரு. ஏன்னா இங்கிருந்து போனவன் திரும்பி வரமாட்டான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதை வேணும்னு ஒரு குதர்க்கமா ஒரு சுவாமி என்ன பண்ணார், ஒருத்தர் கேட்கிறார். குதர்க்கமா என்ன கேட்கிறாருன்னா, சுவாமி அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு இருக்காரு, வந்துட்டா என்ன? நல்லா கேட்டுங்க, இந்த விஷயத்த நல்லா கேட்டுங்க. இது வந்து ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்திருக்காரு. ஒரு தடவையா ஸ்ரீபாஷ்யத்தை கேட்கணும்னு சுவாமியுடைய திருவள்ளம். கடைசியில 6 வார்த்தை சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். அதுல ஒரு தடவையா ஸ்ரீபாஷ்யத்தை கேட்கணும்னு அவ்வளவு பெரிய விபுலமான வியாக்கியானம், விபுலமான கிரந்தம், விபுலமான விஷயங்கள் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்த இந்த மாதிரி திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுவேன்னா, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கு சுவாமி, அப்ப திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு இந்த குதர்க்கமா ஒருத்தர் கேட்டிருக்கார். சுவாமி உடனே எதிர்கேள்வி கேட்டுக்கார் அவரை. சரி, வந்துட்டா என்னன்னு கேட்டு இருக்கேனும், இவனா வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்காரா இல்ல அவர் அனுப்பிடுவாரா? பகவானா அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை சுவாமி, எனக்கு பிடிக்கல சுவாமி,
ஒரு என்னமோ அங்க இங்க பூலோகம் நல்லா இருக்கு, அல்ல இங்கேயே இருந்துடுறேன்னு அப்படின்னு அங்க சில காலம் இருந்துட்டு திரும்பி வந்துருவானா? இவனா வந்துருவானா? இல்ல இங்க இருந்து போனவா பகவானால அனுப்புவானா? அவன் சொன்னா, இல்ல இல்ல, எதுக்கு சுவாமி இவ்வளவு வரப்போறாரு? இங்க இத்தனை பாடுபட்டு இத்தனை கஷ்டப்பட்டு என்னென்ன உண்டோ ஸ்ரீவைகுண்ட போறதுன்னா வெறுமே இல்ல, பெரும் பாடு. ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதிய நிரஞ்சன பரமம் சாமிய உபைத்துன்னு புண்ணியத்தையும் பாபத்தையும் நன்னா தொலைச்சிட்டு மேற்கொண்டு அதற்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் என்று ஆச்சார அபிமானத்தோடு பகவானை உபாயம் என்ற நிலையோடு இருந்துட்டு இத்தனையும் பண்ணணுமானோ பண்ணி அங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு சிரமப்பட்டு போனதுக்கு அப்புறம் வேண்டாம் நான் திரும்பி வந்துட்டு சொல்லுவானா? சுவாமி இவரெல்லாம் சொல்ல மாட்டார், இவரெல்லாம் சொல்ல மாட்டார், அவர் அனுப்பிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்டான். உதர்க்கமா இந்த கேள்வி கேட்டுட்டான். சுவாமி ஆச்சரியமான அதுக்கு சமாதானம் சொன்னார். நீ என்ன நினைக்கிற, இவன் இவ்வளவு பாடுபட்டு இருக்கான், இத்தனை சிரமப்பட்டு இங்கிருந்து போயிருக்கானே, இந்த சிரமப்பட்டு போனபடியால அங்கிருந்து இவன் வரமாட்டான்னு சொல்லியணும். இவனுடைய சிரமம் ஒண்ணுமே இல்லை. இவனுடைய நிலை என்ன? இவன் ஒரு சொத்து. யாருக்கு? பகவானுக்கு ஒரு சொத்து. இந்த சொத்து கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு அத்வேஷம், ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், எதிர்ச்சியா சுகிருத்தம், விஷ்ணோர் கடாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாது சமாகம், இந்த ஒவ்வொரு படிகட்டா அவனை ஏத்தி 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 மேற்கொண்டு தன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்து மேற்கொண்ட அந்த அனுபவஜனித்த பிரீத்திகாரத கைங்கரியம் பண்ணணுன்றதுக்காக எத்தனை சிரமர்கள், என்னன்னா சிரமங்கள் மட்டும் இல்ல, எத்தனை தொடர்ச்சியா 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 ஒவ்வொன்னும் பண்ணிட்டு வரணும். 12 வரைக்கும் செய்த அப்ப அந்த వ్యక్తిக்கு இந்த ஜென்மாலதான் தோணுது. இந்த ஜென்மால மட்டும் இல்ல, இந்த ஜென்மாலேயே பிறந்ததிலிருந்தே இந்த எண்ணம் கிடையாது. ஏதோ சில காலத்துக்கு அப்புறம் ஆச்சாரிய அனுகிரகத்தாலே பாகவதாளுடைய கடாட்சத்தாலே இன்னின்ற மேன்மை இனியாமுறாமை இனி இங்க வேண்டாம், இனி இருந்தருமா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டன்னு, இனி இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்பி போகணும் அவர் திருவடி பத்திரம்னு. அதுக்கு மேலதான் அவனுக்கு அந்த எண்ணமே ஏற்பட்டது கிடையாது. ஆனா அந்த எண்ணம் ஏற்படுவதற்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அத்தனை காரியம் பகவான் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த ஜீவாத்மா தனக்கு கிடைக்கணும்ன்றா பெரும் சேத்தன லாபம் சர்வேஸ்வரனுக்கு ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறபடியால் அதனால ஆனந்தத்தை பெறுபவன் பகவான். அதனால அவனுக்கு புரியான திருப்தி ஏற்படுறது. அப்படி இருக்க செய்து நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, இவன் தான் சிரமப்பட்டு இருக்கான். இத ஆழ்வாரே தெரிவிக்கிறார். அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் அவாவனச்சூர் அரியை அயனை அரணை அலற்றி அவாற்று வீடு பெற்ற ஆழ்வாருடைய அவா ஒண்ணுமே இல்ல. பகவான் ஆழ்வாரிடத்துல வைத்துக் கொண்ட அவான்றது பெரிய ஈழேறு சமுத்திரத்தை போல, ஆழ்வார் பகவான் வைத்த அவா குளப்படி போல. குளப்படினா ஒரு பசுமாட்டுடைய கால் பதித்தால் எந்த இடமோ எவ்வளவு இடமோ அவ்வளவு இடத்தை அபகரிக்கக்கூடிய தன்மைதான் ஆழ்வாருடைய காதல். ஆனா பகவானுடைய காதல் 17-14 லோகங்கள் இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்த்தாலும் பகவானுடைய காதலுக்கு சமமாக தெரிவிக்கிறார். அதத்தான் அவா அற்று, என்னுடைய அவா ஒன்றுமே இல்லைன்னு ஆழ்வாரை தெரிவிக்கும் போது இந்த ஜீவாத்மா அடைவதற்கு மற்ற சமப்பட்டு இருக்கானோ. அப்படி இருக்கச்சே நீ என்ன நினைக்கிற, இவன் வரமாட்டேன்னு சொல்ற? இல்ல இல்ல இல்ல, பகவான் இவ்வளவு சமப்பட்டு அஞ்சிட்டு இருக்கானோ, அவனை எப்படியா கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால அவன் அனுப்ப போறது இல்லைன்னு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து இந்த ஜீவாத்மாவும் திரும்பி வரப்போறதில்லை, பகவானும் அனுப்ப போறதில்லை. சாஸ்திரமும் நச்சபுனராவர்த்ததே சொல்லியிருக்கு. அப்படி இருக்க செய்து என்னமா சுவாமி திரும்பி வந்தார்? ஆழ்வார் திரும்பி வரணும்னா அப்ப ஒரு நாள் வரமாட்டான்னு சொல்லி இருக்கச்சது என்னவா திரும்பி வந்தார்னா இதுதான் கேள்வி. இதுக்கு சமாதானம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன ஒண்ணு ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே நித்தியசூரிகளில் ஒருவர் நம்மாழ்வார். சேனமுதிராடைய அவதாரம் தானே. அனவரதன் சேனையர்கோன் அடித்துழுவோன் வாழியன் சேனமுதிராடைய அவதாரமே தான் நம்மாழ்வார் தெரிகிறார். அப்ப நித்தியசூரிகளுக்கு அபாரமான சக்தி படைத்தவர்கள். அவர்களுக்கு ஆவிர்பவிக்க சக்தி படைத்தவர்கள் நித்தியசூரிகள். அவாலா அவதாரம் பண்ணலாம், அவாலா போலாம். நித்தியசூரிக்கு அந்த சக்தி உண்டு. ஏன்னா அதனால அவா இங்க பறந்திருக்கிறா சொல்லலாம். முதல் சமாதானம். இப்ப நித்தியசூரிகள் அங்கேயே இருக்கவா. நித்தியசூரிகள் யார் சொல்ல, அங்கேயே என்னைக்குமே இருப்பா. அங்கிருந்து கிளம்பி வந்தவா கிடையாது. முக்தாத்மாவை இங்கிருந்து கிளம்பி போனவா.
நித்தியசூரிகள்னா இங்கிருந்து கிளம்பி போனதா கிடையாது, என்றைக்கும் அங்கேயே நிச்சயமாக நித்தியசூரிகளா இருக்கா. அவளுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்னன்னா, அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க அவதாரம் பண்ணலாம், திரும்பி போலாம், திரும்பி வரலாம், திரும்பி போலாம், அத்தனமும் ஆவிர்வாவம் பண்ணக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. அதனால அவ அந்த நித்தியசூரிய ஸ்தானம் தான் நம்மாழ்வார். அதனால அவர் வந்து அவதாரம் பண்ணார். எத்தனை தடவை வேணா போயிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு முதல் சமாதானம் சொன்னார். ரெண்டாவது இன்னொன்னு சமாதானம் என்னன்னா, ஆழ்வார்க்கு ஒருத்தர் தான் பகவான் தனிய ஒரு சக்தியை கொடுத்துருக்கார். சக்தி என்னன்னா, அவர் மேல அத்தனை காதல். காத்தும் கையும் கட்டியட கொண்ட பெருங்காதலுக்கு 10 வரம்பில்லையேன்னு ஆச்சரியமான அழகிய பெருமான பெருமாள் நாயனார் ஆச்சாரியத்துல ஒரு சூத்திரம் எழுதுறார். காற்றும் கடியும் கட்டியட கொண்ட பெருங்காதலுக்கு 10 வரம்பு இல்லையே. ஆழ்வாருடைய பக்திக்கு நூல் வரம்பு இல்லைன்னு. நூல் வரம்புன்னா இன்ன படிதான் போகணும், இன்ன படி இருக்கப்படாதுன்னு ஒரு வரம்பு இருக்கணும், ஒரு வரம்பு இருக்கணும். அந்த வரம்பு ஆழ்வார்க்கு ஒத்து போகணும். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கும்போது ஆழ்வார் வேத மரியாதையை பார்த்து நடந்ததே கிடையாது. அப்ப வேதத்துக்கு எதிர்த்தட்டா இருந்தாரா? கிடையாது. என்ன பண்ணீங்கோ, வேத மரியாதை பார்த்து நடந்ததே கிடையாதுன்னா அவர் என்ன பண்றன்னா அதை உடைச்சுட்டு தான் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்திருக்கார். பகவான் அப்படிப்பட்ட ஆனந்தத்தையும் அப்படிப்பட்ட சன்னிவேசத்தையும் கொடுத்திருக்காரு ஆழ்வாருக்கு. அவரா பார்த்து கொடுத்தாச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது சொல்ல வந்தன்னா, அவர் புரட்டு போற பிறகு வேத மரியாதை அவரை கட்டுப்படுத்த போகவே கிடையாது. சாஸ்திரங்கன்னு சொல்லியிருக்கேன், நச்சப்பனராவர்த்தனை அவர் இங்கிருந்து புரட்டு போயிட்டார் சொல்லி போனதுக்கு அப்புறம் சுவாமி நமக்கெல்லாம் வேத மரியாதை உண்டு, என்ன பாருங்க இன்ன படிதான் இருக்கணும். அப்படி இந்த வார்த்தையை சொன்னதுக்காக ஆழ்வாருக்கு வேத மரியாதை கிடையாது சுவாமி, அதனால எனக்கும் கிடையாது. நான் ஆழ்வார் திருடைய பத்தின என்ன, நான் ஆழ்வார் இல்லையே. சில பேர் என்ன நினைக்கிறா, நான் அதே நிலையில நான் வந்துட்டேன் சுவாமி, அதனால எனக்கு அவருக்கு என்ன மரியாதையோ அவருக்கு என்ன நிலையோ அதே நிலையில கொடுக்கலாம்னா அவர் இல்லையே. நீ அவரை போல இருந்தா தாராளமா பண்ணலாம். தாராளம் இதை வச்சுட்டு சில பேர் என்ன சும்மா பண்ணிட்டு இருக்கா, ஒரு ஆழ்வார ஒரு எக்ஸாம்பிள் காட்டி சில பேர் ஒரு தவறான கருத்தை சொல்றார். என்ன கருத்துன்னா, ஆழ்வார் வந்து சந்தியாவனம் பண்ணாரா, ஆழ்வார் நித்தியகமா நைமித்திகா கர்மா பண்ணாரா, ஆழ்வார் சாத்த காரியங்களா பண்ணாரா? எதுவுமே பண்ணலையனும். ஏன் சுவாமி ஆழ்வார் ஆனபடியாலே அந்த ஆழ்வார் திருடி நான் பார்த்தேன், நானும் பண்ண வேண்டாம். இப்படி குதர்க்கமா இப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கா. ரொம்ப தவறான கருத்து. அப்ப நானும் பண்ண வேண்டாம்னா பண்ண வேண்டாம். சரி, வாஸ்து ஒத்துக்கிறேன். இதுக்கு என்னதுமா மேற்கோள் காட்டுறா, ஸ்ரீவச்சன பூஷண பிலலோகாச்சாரி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எங்க ஆழ்வாருடைய நிலையை வைத்து பார்க்கும் போது நமக்கு அந்த மாதிரி பண்ணலாம் போட்டிருக்கேன். அவரும் அது பிரபன்ன ஜல கூட்டஸ்தர் தானே, அதே போல நானும் இருக்கேன், நானும் பிரபன்னன் தானே. என்ன ஆழ்வாராக இருந்தால் தாழ்வா பண்ணலாம், ஆழ்வாராக இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. அவருக்கு உண்ணும் சோறு பலகு நீர் தின்னும் பெத்திரை எல்லாம் கண்ணன் நீங்கள் ரெடியோடு இருந்தார். நாம இருக்கோமா? இந்த 1.5 மணி நேரம் அடியே இல்லை, இந்த 1.5 மணி நேரம் காலட்சமா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடியன் என்ன காரியமோ அந்த காரியம் பண்ணிட்டே இருக்கேன். அவருக்கு பகவானை தவிர மற்றொன்று சிந்தனையே கிடையாது. அப்படி இருக்க செய்து கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, அவருடைய மதத்துல நான் இருக்கேன், அவர் திருவடி பத்தினேன், அவருக்கு எந்த நிலையோ அந்த நிலைனா அவர் நிலையில நாம இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல இப்ப ஆழ்வார் சாஸ்திர மரியாதை மீறிடாருன்னா மீறல. ஆனா பகவான் என்னன்னா ஆழ்வாருக்கு ஒரு தனியா பாக்குறாரு ஆழ்வார். அது என்னவோ தெரியல, என்ன காரணம் சுவாமி? ஏன் ஆழ்வாருக்கு மட்டும் ஐயாயிரம் வர முதல்ல அழகப்பட்டிருக்கு? எனக்கு பண்ணிருக்கலாம், பண்ணிருக்கலாம், பண்ணல. அப்ப ஆழ்வார் எதுவும் பண்ணிருக்கா அதனால கொடுத்தார், நான் எதுவும் பண்ணல அதனால கொடுக்கலன்னா கிடையாது. ஆழ்வார் ஒன்னும் பண்ணல. இடகில்லேன் ஒன்றட்டகில்லேன் ஐம்புலன் வெள்ளகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேர்த்தகில்லேன் இத்தனையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் எத்தையும் பண்ணல. பகவானா பார்த்து நிருகேதுக கடாட்சம், அந்த நிருகேது கடாட்சம் ஆழ்வாருங்கிற ஆத்மாவரை பொழிஞ்சாரோ. அதாவது அவருக்குத்தான் உண்டு, மற்றவாறு கிடையாது. இதுக்கு வந்தல்ல, அவரை பார்த்து சாஸ்திர மரியாதை அவரை கட்டுப்படுத்தாது. அத்தனை தூரம் பகவான் அவர்களுக்கு ஒரு காதலை வச்சுட்டு இருக்காருனோ. அதைத்தான் இது ஆளவந்தாரே தெரிவிக்கிறார். தொதிய கம்பீர மனோனுசாரினகா தெரிவிக்கிறார். தொதிய கம்பீர மனோனுசாரினகா,
அடியார்கள் முன்னாடி நடந்தா அவர்கள் எப்படி போறாலும் பேசாம கைகட்டு கொண்டு சாஸ்திரம் அவர்கள் பின்னாடி போகும் தெரிவிக்கிறார் அளவந்தா சபைய ஸ்தோத்திரத்திற்கு தொகிய கம்பீர மனோனுசாரினகா. அடியார்கள் எப்படி போறாலும் அவர்கள் பின்னாடி சாஸ்திரம் போகுது. ஏதாவது கேட்குமா? ஓ இதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குமானா கேட்கவே கேட்காது. அதே போல ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, அவர் நிலை என்பது பகவான் கொடுத்த நிலை. அவரை பார்த்து இருக்கார் போறார் அதெல்லாம் காற்றுங்க பச்சை நூல் வரம்பு நூல் வரம்பு. பக்தினா அப்படிதான் பண்ணணும், சாஸ்திரம்னா அப்படிதான் இருக்கணும், பிரபந்தம்னா அப்படிதான் இருக்கணும். இந்த வரம்பு மற்றவாளுக்கு ஆழ்வாருக்கு உண்டான கிடையாது. ஆழ்வார் வந்து தனியா ஒரு கொடுத்திருக்கிறாரோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால 2 காரணத்துக்காக ஆழ்வார் இந்த லோகத்துக்கு வரலாம். ஒண்ணு அவர் நித்தியசூரிகள் ஆனபடியாலே எத்தனை வாட்டி வேணா வந்து போகலாம், எத்தனை வேணா வந்து போயிடலாம். அது ஒண்ணு. 2வது அவருக்கு நூல் வரம்பு கிடையாது. சாஸ்திர வரம்பு என்பதை பகவான் அவருக்கு கொடுத்த கிடையாது. ஒரே விஷயம் சொல்றேன், நல்லா வருதுங்கோ. பரபக்தி, பரஞான, பரமபக்தி, இந்த 3 நிலை இருக்கு இல்லையா? அப்படி கொஞ்சம் இந்த பாடத்துக்கு நிறைய டைம் தான் எடுத்துட்டேன், எனக்கே தெரியுது. இருந்தாலும் அண்ணா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிருக்கேன். பரபக்தி, பரஞான, பரமபக்தி. நமக்கெல்லாம் பரபக்தின்றது கடைசி காலத்துல இங்கிருந்து சீவை கொண்டு போகும்போதுதான் பரபக்தின்றது ஏற்பட்டு போறது பகவான்ங்கிற நிலையில இருந்துருக்கும். பரஞானம் என்பது போற வயதுதான் கிடைக்கும், இங்க கிடையாது. பரமபக்தி என்பது அங்க போனதுக்கு அப்புறம் தான் பரமபக்தியா ஏற்பட போறது. ஆனா ஆழ்வாருக்கு 3மே இங்க ஊத்திருக்காரு. பரபக்தி என்ன, பரஞானம் என்ன, பரமபக்தி என்ன. முதல் பாத்திரம் தொடங்கி திருவிருத்தம், முதல் பாத்திரம் பழகின்ற ஞானமும் பொல்லா உருவக்கம் பழக்குணமும் இன்னின்ற நீமை இனியாமுறாம் என்று திருவிருத்தம் முதல் பாசனம் தொடங்கி மேற்கொண்டு திருவாய்மொழியில் 8ஆம் திருவாய்மொழியிலும் பரபக்தி. அதுவரையில் ஆழ்வார்க்கு பரபக்தி. திருவாய்மொழி 10ஆம் திருவாய்மொழி பரஞானங்கிறது. திருவாய்மொழி 10ஆம் திருவாய்மொழி பரமபக்தி என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் 3 அங்கேயே கொடுத்தாரு. எந்த ஜீவாத்மாவும் இங்க இருக்காரா கிடையாது. எல்லா ஜீவாத்மாக்களும் இங்கிருந்து அடிய சொல்லி சீவை கொண்ட போகக்கூடிய ஜீவாத்மா சொல்லிட்டு இருக்கேன். சீவை கொண்டு போக ஜீவாத்மாக்கு அந்த பொருளுக்கெல்லாம் பரமபக்தியை ஏற்படும். ஆனா ஆழ்வார்க்கு இங்கே கொடுத்தாருன்னா கொடுத்தார், பகவான் கொடுத்தார். ஆழ்வார் ஒரு தனிக்கட்டு இதுக்கு சொல்ல வந்தாக்கா அப்படி இருக்கச்சே அவரை பார்த்து எத்தனை வரலாம் நித்தியசூரி ஆனபடியாலே. 2வது சாஸ்திர வரும்போது அவரை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான் சாஸ்திரத்தை கொடுத்ததே பகவான். அப்படி இருக்கச்சே பகவான் பார்த்து சாஸ்திர வரம்பு கிடையாது கிடையாதுன்னு மேற்கொண்டு பேச முடியும்னா பேச முடியும். இந்த நிலை சரி. இதற்கு மேல இன்னொரு சமாதானம் என்னன்னா, இங்கிருந்து போகக்கூடிய நமக்கே உண்டு. என்ன சுவாமி நமக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அது என்னமா உண்டுன்னா சொல்றேன். இங்கிருந்து போகக்கூடிய ஆத்மாவுக்கு முக்தாத்மான்னு பேரு. அங்கேயே நித்தியவாசம் பண்ணக்கூடியவான்னா நித்தியாத்மான்னு பேரு. இங்கிருந்து ஒரு காலத்துல சம்சார சம்பந்தம் பெற்று அந்த சம்சாரம் அறுபட்டு ததா வித்வான் புண்ணியபாபி விதிய நிரஞ்சன பரமம் சாமி உபயத்திலே புண்ணியத்தையும் பாவத்தையும் பகட்டு மேற்கொண்டு அந்த பகவானுடைய அனுகிரகத்தால் ஆச்சார கடாட்சத்தால சீவைக்கு போகணும். அந்த போய் ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்கச்சேது நமக்கு முன்னோர்கள் சில பேர்லாம் அதிகமா இதெல்லாம் சும்மா பேருக்கா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அடியிட்ட சொல்ற விஷயத்த ஸ்ரீபாஷ்வத சுவாமி எம்பெருமானாரே சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு முன்னோர்கள் பெரியப்பாவோ இல்ல சித்தப்பாவோ இல்ல மகமாவோ தாய் பெடியோ இல்ல தந்தை பெடியோ ஏதோ ஒரு தம்பி ஏதோ ஒரு உணவுக்காரர்கள், ஆனா பெரியவர்கள். அதான் பித்ருலோகத்துக்கு போயிட்டார். அவன் மோட்சத்துக்கு போல தெரிஞ்சுமே. அவன் மோட்சத்துக்கு போல உங்களுக்கு எப்படி தெரியுமா, அந்த அளவுக்கு அவங்கள பக்தியோ இல்ல பகவானுடைய அபிமானமோ ஆச்சார அபிமானமோ இல்லை. நான் கண்டு பார்த்துட்டேன். அதனால இல்லாதபடியாக என்ன பண்ணினேன், மேற்கொண்டு அவளை சேவிக்கணும்னு ஆசை வந்துட்டு. எங்க சீவை குண்டம் போனதுக்கு அப்புறம் அவளை பார்க்கணுமே ஒரு தடவை அப்படின்னு. ஏன்னா பித்திருக்கள் தடவை அவ எங்க இருக்கா, பித்திருக்கள் கோட்டில இருக்கா, பித்ருலோகத்துல பித்திருக்கள் கோட்டில இருக்கா. கோட்டில இருக்கச்சேடு அவளை பார்க்கணுமே ஆசை வந்துட்டு. வருமா சுவாமி என்ன வரக்கூடாது, வராது. இந்த எக்ஸாம்பிள் இவரே எடுத்திருக்காரு, சுவாமி எம்பெருமானே எடுத்திருக்காரு. அது இல்லாம என்ன இவரும் சொல்லியிருக்காரு. வேதவியாசனம் பிரம்மசூத்திரம் சொல்லியிருக்கு. அதுதான் சுவாமி எம்பெருமானா எடுத்திருக்காரு. அப்ப இந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய முக்தாத்மா, நாம தான் முக்தாத்மா. என்ன பார்த்துக்கோ, நாம அங்க போறோம். நாம முக்தாத்மா அங்க இருக்க போனோம்.
நாம அந்த பந்துக்கள் யாரோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ யாரோ ஒருத்தர் சேவிக்கணும் பார்க்கணுமோ ஏன்னால் அங்க சிருஷ்டிக்கிறோம். பித்ருலோகத்துல அவளை வரவழைச்சு அந்த விரஜானதிக்கு முன்னாடி அவளை நிக்க வச்சு நாம அங்க போய் அவளை பார்த்துட்டு திரும்பி அவளை அனுப்பிச்சுடுமா. நல்லா இருக்கேனோ சௌக்கியமா இருக்கணும் சொல்லிட்டு திரும்பி அவளை அனுப்பிச்சுடுமா. அனுப்பிச்சுட்டு சொல்லி இருக்கு. இப்ப நமக்கே சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. சிருஷ்டிக்கனா படைக்கிறது, படைக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கே உண்டுன்னு வந்திருக்குன்னா அப்ப மேற்கொண்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய நித்தியாத்மா உண்டா இல்லையா சொல்லி இது கேள்வியே இல்லையா. நமக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்தாத்மா இருக்குங்கன்னா இந்த நித்தியாத்மா இருந்து கேள்வியே கிடையாது. அந்த கேள்வியே இல்லாதபடியால நிச்சயமா ஆழ்வார் கொண்டு. அதனால இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்பதான் நம்ம போனவனுக்குன்னா நம்ம ஊர்ல சிருஷ்டிக்காம சுவாமின்னா வேதவியாசர் ஆச்சரியமான சமாதானம் தெரிவிக்கிறார். ஜெகத்வாதார பக்தர் இவன் பண்ண மாட்டேன்ட்டார். இவன் அப்ப ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா இந்த அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்குன்னு தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கே தவிர அதனால சக்தி இருக்குன்றது அவன் பயன்படுத்துவானா பயன்படுத்த மாட்டான். அச்சோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அது பகவான் வரைக்கும் இருக்கட்டும் தவிர நமக்கு தேவையில்லை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தெரிவிக்கிற. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதனால இங்கிருந்து போனவா அங்க திரும்புதல் இல்லைன்னு உண்மை. நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே உண்மை. ஆனால் அது ஆழ்வார் நிலையில அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆழ்வார் நிலைக்கு என்ன சொல்ல பண்ணா ஆழ்வார் பார்த்து நித்தியசூரி எத்தனை தடவை வேணா வரலாம், எத்தனை தடவை வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம். அது மட்டும் இல்ல பகவானா பார்த்து அவருக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட விஷயம்னா அவருக்கு என்ன வேணா சாஸ்திர வரப்பு இவருக்கு இருக்குன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிற. ஆக அப்படிப்பட்ட இத்தனை நிலை கொண்டு அதனால ஆனா அதுக்காக நாம அங்க போனோடனே ஜெகத் வியாபாரம் நம்ம பண்ணுவோம்னா ஜெகத்தை சிருஷ்டிப்போம்னா ஜெகத் வியாபார வர்ஜன்னு ஆக அதை பயன்படுத்தும் பகவான் ஒருத்தர் நித்தியர்களுக்கும் முப்பதற்கு எங்க எதை நடத்தணும் என்கிற நிலையே பூர்ணமா இருக்கு. எங்க எதை நடத்தணும் என்கிற நிலையே பூர்ணமா இருக்கு. அதனால ஆனால் ஜெகத் வியாபார வர்ஜனான் இப்ப அது அடியாகத்தான் நம்மாழ்வார் மறுபடியும் வந்து எழுந்தள்ளி நாதமுனிகளுக்கு 4000 கொடுத்தாருன்னு தெரியுது. அப்ப வேத வரம்பு கிடையாதுன்னா ஆழ்வார் வந்தது ஆச்சரியம். இந்த இடத்துல பாருங்க, இப்ப ஆழ்வார் அங்க வந்திருக்காருன்னு ஆழ்வார் என்னமா வரணும், எப்படி வரணும்னா ஆழ்வாரா வரணும். நாம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய திருமேனி கிடைச்சோம் இல்லையா சுவாமி. அப்ப நானும் பகவான ஒண்ணா அது இல்ல, கொஞ்சம் ஜாகிரதையா இது நல்லா கேட்டுங்க. சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பார்த்த பெருமாள் மாதிரியே இருக்கும். ஆனா அந்த திருமேனி கிடைக்கிறது, திருமேனி கிடைச்சதுக்கு அவரும் நாம ஒண்ணா அவரும் அது ஒண்ணும் கிடையாது. நமக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அஷ்டவிதமான கல்யாண குணங்கள் வருதே தவிர அவர் தான் ஸ்ரீயபதி, அவர் தான் ஆதிசேஷ பரியங்கத்துவம், அவர் தான் நிச்சயப்படி இருக்கக்கூடிய எல்லாமே அவர் தான். வைகுண்டநாதன் அவர் தான், அதுல எந்த வேற சந்தேகம் கிடையாது. ஆனா நமக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, அந்த திருக்கோணம் கிடைக்கிறது. அது மோட்சம் என்பது சாமியாபத்தி மோட்சம், சாயுத்திய மோட்சம் அப்படின்னு 5 விதமான மோட்சம் இருக்கு. அவனை போலவே உருவத்தை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் உண்டுணும். இப்ப நம்மாழ்வார் அங்க போனதுக்கு அப்புறம் அவரை போல உருவம் எடுத்துக்கிறானோ அதே உருவத்தோடு இங்க வந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இங்க பிரியத்துக்காக இங்க ஆழ்வாருடைய விக்கிரகம் நம்ம சேவிக்கணும். ஆழ்வார் என்ன இல்லை, முதல்ல காய்ச்சப்பட்ட விக்கிரகம் பௌஷதாச்சாரிய விக்கிரகம் மதுரகவிகள் தான் காய்ச்சறார். அவர் ஆழ்வார் கிளம்பி போயிட்டு இருக்கு. இந்த சரித்திரம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கிளம்பி போயிட்டு இருக்காரு, நீர் போனா எப்படின்னு கேட்க அப்ப தாமிர தீர்த்தத்தை காய்ச்சும்னு சொன்னார். காய்ச்சினதும் கிடைச்சது பௌஷதாச்சாரிய விக்கிரகம் ராமானுஜர் விக்கிரகம் போல கிடைச்சது. 2வது விக்கிரகம் தான் சுவாமி நம்மாழ்வார் கிடைச்சது. அவர் அபய முத்திரத்தோடு அதே ஒரு உபதேச முத்திரத்தோடு பூர்ணமா அப்படி எழுதிருக்காருனோ அதே நிலையில வந்தா தான் நாதமுனிகளுக்கு தெரியும் இவர் தான் நம்மாழ்வார்னு. அப்படி இருக்கச்சே அங்க சீவை கொண்டு இருக்கிறமா போல சதுர்புஜத்தோடு சங்கு சக்கரத்தோடு வந்தா அவன் அங்க பெருமாள் இருக்காரு, இங்க பெருமாள் வந்துட்டாரான்னு சந்தேகம் இல்லையா. அதே நிலையிலே வந்திருக்காரு. ஆழ்வார் நிலை என்னவோ அந்த ஆழ்வார் நிலையிலே வந்திருக்காருன்னு இதுக்கு சொல்லுவேன்னா அதே சாய்ந்த கொண்டையோடு இன்னைக்கு நீங்க ஆழ்வார் செய்யலாம். அந்த சாய்ந்த கொண்டையோடு வைத்த அஞ்சல் என்ற திருக்கையோடு உபதேச முதிரையோடு மடித்த இருக்கக்கூடிய திருவடிகளோடு நம்மாழ்வார் எழுந்தள்ளி இருந்தா தான் நமக்கு சேவிக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி அந்த நம்மாழ்வார் வேற மாதிரி இருந்தான்னா பிரயோஜனம் இல்லையே. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த இது எங்க தெரிவிக்கிறார்? மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நிக்கவேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். நிக்கவேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான்னா நம்மாழ்வா விக்கிரக திருமேனி இல்லையா, அந்த திருமேனி காட்சி மாறாமல் என் நெஞ்சில் நிறுத்தினான்றார். இந்த இடத்துல பாருங்க, இந்த விக்கிரகம் இருக்கணும், ஆழ்வார் விபவத்தில் இருக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே போலதான் விக்கிரகமே. ஆனாதான் ஆழ்வார் திருமேனிக்கு அச்சா திருமேனிக்கு ஏன் இத்தனை வைபவம்னா அவர் விபவத்தில் எந்த நிலையில் இருந்தாரோ அதே போல அதைத்தான் இங்க தெரிகிறார். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், அதே போல நிறுத்தினான். அதே காட்சி அங்க எப்படி சேவசாய்ச்சாரோ விபவத்தில் அதே போல விக்கிரகத்தை சேவசாய்க்கிறான் தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் சேவசாய்த்தார்னு தெரிவிக்கிறார். நிறைய பார்த்துட்டோம். ஆழ்வாருடைய பெருமை என்ன, மேற்கொண்டு திருவாய்மொழி பெருமை என்ன, அது எப்படி கிடைச்சது, அந்த காலக்கணக்கு நிறைய சொல்லியிருக்கேன். காலக்கணக்குன்றது என்னன்னா கொஞ்சம் குழப்பறாம இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தேகம் தான், அப்புறம் நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்க அது மறுபடி ஒரு 4 தடவை கேட்டா தான் அது நல்லா புரியும். இப்பெல்லாம் அந்த சௌகரியம் இருக்கு. அப்பெல்லாம் காலக்ஷேபம் பண்ணாலே ஒரு தடவை கேட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் வந்தா திரும்பி அந்த சுவாமி கிட்ட கேட்டதா உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த ரெக்கார்டிங் வச்சுட்டு எத்தனை தடவை கேட்டு நாமே சந்தேகத்தை நிறுத்த அப்படின்னா அதுக்கு வைக்கணும். இந்த காலக்கணக்குகள் என்னது, 4 ஆழ்வார்கள் துவாபர யுகத்தில் அவதாரம் பண்ணார். அதே போல மதுரகவி ஆழ்வாரும் துவாபர யுகத்தில் கடைசியில இல்ல கலியுகத்தின் முச்சந்தில அவதாரம் பண்ணார்னு இதெல்லாம் பார்த்தோம். இப்ப மேற்கொண்டு வியாக்கியானத்தை பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம் மணவாளனுடைய அவதாரிகை புஸ்தகத்தை வச்சுட்டு அவதாரை சேவிக்கிறேன். 20வது பாட்டு. ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் விஷயநந்தோடு கட்டு இனியவர்தம் சீரை பயின்றுயும் சீலங்கள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும் ராமானுஜன் எந்தன் மகாநிதியன் தெரிவிக்கிறார். 20ஆம் பாட்டு. நாதமுனிகளை தம் திருவுள்ளத்திலே அபினிவேசித்து அனுபவிக்க எம்பெருமானார் எனக்கு பரம தனம் என்கிறார். பரமபதம் இல்லை, பரம தனம் என்கிறார் தெரிவிக்கிறார். பரமதனம் ஆச்சரியமான தனம். பரமதன பெரிய தனம், பெரிய சொத்து. என்ன சுவாமி பெரிய சொத்துன்னா நாதவனிட ரொம்ப அபினிவேசம் எம்பெருமானாருக்கு. அத்தனை பெத்த காதல் நாதம் எம்பெருமானாருக்கு நாதமுடைய அந்த எம்பெருமானார் எனக்கு பரமதனம் அப்படின்னா பெரிய சொத்து. என்ன சொத்துனா செல்வமே சுவாமி ராமானுஜர் தான். எனக்குற்ற செல்வமே ராமானுஜர் என்று இசையில்லா மனக்குற்ற மாந்தர் வழிக்கில் மேல பார்க்கப்படும். எனக்குற்ற செல்வம், எனக்கு உகந்த செல்வம் எதுன்னா சுவாமி ராமானுஜன் தெரிவிக்கலையா. அப்படி ராமானுஜன் தெரிவிக்கிறார் திருவரங்கத்தம்னார். இப்ப மணவாளனுடைய பதபதார்த்தம். ஆரப்பொழில் தென்குருகை பிரான். ஆரப்பொழில் தென்குருகை பிரான். தென்குருகைக்கு பொழிலானது ஹாரமாக இருக்கும். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் இப்படின்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்றார். ஹாரம்னா ஹார மத்தியமணி நியாயம்னு ஒண்ணு வச்சிருப்பா. ஹாரம்னா அப்படி சுத்தி இருக்கணும். இப்ப திருவரங்கம் திவ்யக்ஷேத்திரம் என்பது ஹாரத்தை போல இருக்கும். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி மத்தியில திருவரங்கம் இருக்கணும். அப்ப 2 பக்கம் ஹாரத்தை சுத்தின ஒரு மாலையை சாத்தின மாதிரி இருக்கணும். அதே போல திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வார்த்தனருக்கு ஹாரமா இருக்குன்னு சில பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணா, சில ரசிகர்கள் வியாக்கியானம் பண்ணா. ஆனா நம்முடைய வியாக்கியாத்தா, அதாவது மணவாள மாமனிகளாகட்டும், அதே போல ராமகிருஷ்ண ஐயங்கார் ஆழ்வார்த்தின் சமீபத்துல ஒரு 200 வருஷத்துக்குள்ள இருந்தார். ராமகிருஷ்ண ஐயங்கார் ஆகட்டும், அதற்கு ஆழ்வார்த்தின சுவாமினே பேர் இருக்கு. அதற்கு மேற்கொண்டு பிரலோகந்தியர் சுவாமி. இவாள என்னதுன்னா ஆரப்பொழில் அப்படின்னா என்னன்னா ஆரத்தை சொல்ற மாலைய மாறி போட்டு கொண்டிருக்க ஆரத்தை சொல்ல. ஆரப்பொழில்னா சந்தன சோலைகள். ஆரப்பொழில்னா சந்தன சோலைகள். இதோடு கூடியதான தரிசனீயமான திருக்குறுகூரை சுத்தி சந்தன சோலைகள் இருக்கான். திருக்குறுகூரை இன்னைக்கு போய் பார்க்காதீங்க, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சந்தனமும் கிடையாது. ஆனா இது வியாக்கியானம் என்பது அன்னைக்கு பண்ணப்பட்டது. அன்னைக்கு சந்தன சோலைகள் இருந்திருக்கு. ஆரப்பொழில் தென்குருகை பிரான். சந்தன சோலைகள் பூச்சி சுத்தியா இருக்கான். ரொம்ப அழகா இருக்குமா திருக்குறுகூர், பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா. ஆரப்பொழில் சந்தனம். ஏன்னா குருகூராக இருக்கிறபடியான்றார். குருகூர்னு பேர் வந்தாலே என்னன்னா அவ்வளவு அழகா. மேலும் சந்தன சோலைகள் பூர்த்தியா இருக்கணும்.
சூழ்ந்து இருக்கிறபடியாலே ரொம்ப அழகா இருக்கு. என்னைக்குமே சந்தன மரம்னால எத்தையும் நினைக்காதீங்க. சந்தன மரம்னா திருக்குறுகூர் தான். அந்த திருக்குறுகூர் சந்தன மரம் இருக்கணும், அவ்வளவு அழகா இருக்கான். அது மட்டும் இல்ல, ஆரப்பொழில் தென் குறுகை பிரான். அந்த திருநகரி ஆழ்வார் திருநகரிக்கே நாதபூதர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். நாதபன்னா திருநகருக்கே வைபவத்தை கொடுத்தவர் யாருன்னா சுவாமி திருநகர். ஆழ்வார் திருநகரின்னா ஆழ்வார் திருநகரி பேரு. இன்னொரு திருநகர் இருக்கு, திருவாலி திருநகரி. இந்த திருநகர்னு சொன்னா ஆழ்வார் திருநகரி. அப்படி இருக்க செய்த அந்த திருநகரிக்க வைபவத்தை கொடுக்கலையா? ஆரப்பொழில் தென் குறுகை பிரான். குறுகையில் தோன்றி திருவாய்மொழியை உலகத்துக்கு உபகரித்த பிரான். பிரான்னு உபகாரம் பேரு. என்ன உபகாரம் பண்ணார்னா அந்த குறுகையிலே தோன்றினாரனோ, தோன்றினது மட்டும் இல்ல, திருவாய்மொழி உலகத்துக்கு கொடுத்தாரனோ. அப்படிப்பட்ட ஆரப்பொழில் தென் குறுகை பிரான். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், தென்குறுகை பிரானாலே குறுகையில் தோன்றி குறுகைக்கு குறுகைங்கிற வைபவத்தை அளித்தவர். ஆச்சரியமான விஷயம். திருக்குறுகூருக்கே அந்த வைபவத்தை கொடுத்தார். முதல் அர்த்தம், திருக்குறுகூர்ல அவதாரம் பண்ணி திருவாய்மொழியை உலகத்துக்கு உபகாரம் பண்ணார். இது முதல் அர்த்தம். அப்படின்னா ஆரப்பொழில் தென் குறுகை பிரான். இப்ப பிரான் சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். பிரான்னு உபகாரகன்னு பேர். அந்த பேர் திருமழிசை பிரான் அப்படின்ற மனம் உபகாரம் அர்த்தம். அதே போல இந்த இடத்துல என்ன, ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் என்ன உபகாரம் பண்ணார்? திருக்குறுகூரில் அவதாரம் பண்ணி மேற்கொண்டு திருவாய்மொழியை லோகத்துக்கு உபகரித்தார் இல்லையா? அந்த உபகாரம் பண்ணார். முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், தென்குறுகை பிரானாலே குறுகையில் தோன்றி குறுகைக்கு குறுகை என்கிற வைபவத்தை ஏற்படுத்தினாரோ, அதனால பிரான். அப்ப அந்த ஊருக்கு பாருங்க, அந்த ஊருக்கு கொடுத்தபடியாலே, ஊருக்கு வைபவத்தை ஏற்படுத்தபடியாலே திருக்குறுகை பிரான். அல்லது அந்த ஊர்ல தான் அவதாரம் பண்ணி மேற்கொண்டு திருவாய்மொழி உலகத்துக்கு கொடுத்தாரனோ, அதனால திருக்குறுகை பிரான். ஆக ஆரப்பொழில் தென்குறுகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு. அமிர்தம், அமிர்தம்னால போக்கியம். போக்கியம்னா திருவாய்மொழி திருப்பவனத்தில் தானே பிறந்தது. இல்லையே சுவாமி, திருவாய்மொழி எங்க பிறந்தது? ஆழ்வாடி திருப்பவனத்திலிருந்து பிறந்தது. அதனால ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத திருவாய், அமுத திருவாய் ஈரத்தமிழ். அப்படின்னா இந்த திருவாய்மொழி எங்க பிறந்தது? அப்படி இந்த உதட்டுல இருந்து இந்த திருப்பவனத்திலிருந்து பிறந்தது. அதான் அமுத திருவாய். அமுத திருவாய்னா இதுக்கு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஆண்டாவுடைய பாசனம் 16வது பாசனம் திருப்பாவையில. நின்னலே வாய் நேர்ந்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானி, குடித்து கொண்டும் தோண வாயில் காப்பானி, மணிக்கதவும் சாதிரவாய் ஆயர் சிறுநீருமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இது 16ஆம் பாட்டு. இதுல என்ன, ஆண்டாள் அதுல பாட்டு நென்னலே வாய் நேர்ந்தான், என்ன பேசினான்னு ஆண்டாள் பாட்டுல இல்ல. அப்பவே சொன்னான் கண்ணன் இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கானோ. என்ன சொன்னான்னு பாட்டல, நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்றுக்கே சொன்னான், முந்தனத்துக்கே சொன்னான் இல்லையா? அப்ப மணிவண்ணன் அன்னைக்கே சொன்னான். என்ன சொன்னான்னு இந்த வாயில் காப்பான்னு கேட்கிறான் ஆண்டாள பார்த்து. மணிவண்ணனை பார்த்தவனை தவிர என்ன சொன்னான்னு நான் கேட்கலன்னு. மணிவண்ணனை பாத்துறீங்க சில பேர்லாம் அப்படி அவ அழக பார்த்துட்டே இருப்பா, என்ன சொன்னான்னு கேட்க மாட்டான். அதே போல ஆண்டா பார்த்தா அந்த மணிவண்ணனை சேவிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டே இருக்காரு அவரு. ஆனா இவர் என்ன பேசுறான்னு கேட்கல, அந்த அழக ரசிச்சுட்டே இருக்கணும் கொடுத்தா. அதான் நென்னனே வாயிலே இருந்தா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா. திருமிங்காலும் தெரிவிக்கிறார், ஒன்று பணித்தது உண்டு. அட்டபத கரத்தான் ஒரு திவ்ய தேசத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒன்று பணித்தது உண்டுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நின்னனே வாய் நேர்ந்தான், நின்னே வாய்ந்தாருன்னா என்ன, ஏதோ சொன்னா சுவாமி என்னன்னு தெரியல. அதே போல இங்க என்னதுன்னா அமுத திருவாய். ஆரப்பொழில் தென்குறுகை பிரான் அமுத திருவாய் நம்மாழ்வார் சோதிவாய் திறந்து ஈரத்தமிழாலே வெளியே வந்ததுன்னா அப்ப அந்த பாசனம் இல்லையா? அந்த பாசனத்துக்கு உண்டான அழகு ஒரு பக்கம். அமுத திருவாய் அவருடைய திருவாய் மலர்ந்து ஈரத்தமிழாக வெளில வந்தது. இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அதை பாட என்ன சுவாமி வந்து அமுத திருவாய் திறந்த திருவாய் அழகு இருக்கு, அதுதான் அமுத திருவாய். அந்த திருவாய் இருக்கு இல்லையா? முதல் அர்த்தம் என்னது? அது நம்மாழ்வா சோதிவாய் திறந்து ஈரத்தமிழாக வெளிவந்தது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், அவர் வாய் திறந்தார் சுவாமி,
வாய் திறந்த அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகே அமுத திருவாய், அந்த அழகு அமுத திருவாய். அப்படிப்பட்ட அமுத திருவாய் இரண்டாவது அர்த்தம். அப்படிப்பட்ட அமுத திருவாய் ஈரத்தமிழ். ஈரத்தமிழ்னா ஏதோ தமிழுக்கு ஈரம் இருக்கா சுவாமி, சுவாமி தமிழை கொண்டு வந்து ஜலத்துல போட்டுவாங்களா? ஈரத்தமிழ்னா அன்புல நினைக்கிறது, அன்புல நன்னா நினைக்குது. இப்போ புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை என்ன பண்ணுவா, புஷ்பத்தை அநேகமா சாயங்காலம் எடுத்து வச்சுக்கினேன், அந்த புஷ்பத்தை துடக்கச்சு என்ன பண்ணுவான்னா ஜலத்துல நடிச்சு தொட்டனா புது கணிப்பு அந்த புஷ்பத்துக்கு அனுப்புறது. ஜலத்துல அப்பப்ப தெளிச்சுட்டே இருக்க பாருங்க, தெளிச்சுட்டு ஏதாவது புது கணிப்பு வருதோனோ, அப்ப ஈரன் நினைச்சாலே அது புது கணிப்பு வருதோனோ. அதே போல இதுக்கு ஈரன் நினைக்கப்படுகிறது. என்ன ஈரன் சுவாமி? ஆழ்வார் அவதாரம் பண்ணி 5125 வருஷங்கள் ஆயிடுக்கணும். சாரி சுவாமி, 5125 வருஷம் ஆயிடுத்து. இன்னைக்கு நாம சேவிச்சா கூட புது கணிப்பா இருக்கணும். அப்படி அன்னைக்கு கொடுத்திருந்தா புது கணிப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னமா சொல்றது? அவர் அவதாரம் பண்ணி 5125 வருஷங்கள் ஆயிடுத்து. எப்ப 5125 வருஷங்கள் ஆயிடுத்தோ அன்றைக்கு புது கணிப்புன்னு சொல்லுங்க. இப்ப புஷ்பம் இருக்கு, இன்னைக்கு புஷ்பம் புதுசா பறிச்சிருக்கும், சாயங்காலம் வரைக்கும் தீர்த்தத்தை தெளிச்சா ஒரு நல்லா இருக்கும். நாளைக்கு இருக்காது, அதெல்லாம் போயிடு. எத்தனைதான் ஜலத்தை தெளிச்சாலும் அது போயிடு போகணும். அதே போல ஆழ்வார் அவதாரம் பண்ணும் போது புது கணிப்பா திருவாய்மொழி இருந்தது. இப்ப இல்லையா? இப்பவும் புது கணிப்பா, இப்பவும் புது கணிப்பா இருக்கு. அதுக்கு என்ன சுவாமி பண்ணாரு? என்ன பண்ணா ஈரத்தமிழின் இசையில் அந்தோர் அப்பன்னா அப்பப்ப ஜலத்துல தெரிக்கிறாரோ. அதே போல இவர் என்ன இத்தனை வருஷம் கழிச்சு புது கணிப்பு அதுவா இருக்குமா சொன்னா இன்னைக்கு இருக்கு. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம் அது தொடங்கி புதியதாக சேவிக்கிறா போல இருக்கு. இன்னைக்கும் உட்கார்ந்துட்டு சுவாமி சேவா காலம் உட்கார்ந்துட்டு சேவிக்கிறேன். பொய் நின்ற திருவிருத்தம் சேவிக்கிறேன், திருவாசகம் பெரிய திருவந்தாது திருவாய்மொழி சேவிக்கச்சு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதுரிடம் அருளினன் ஆரம்பிச்சாலே புதுசு புதுசா இருக்கு சுவாமி. நேற்றுக்கு தானே சுவாமி சேவிச்சாரு, இன்னைக்கு புதுசா இருக்கு, இன்னைக்கு புதுசா இருக்குன்னா என்ன சுவாமி? அந்த புது கணிப்பு இல்லாம குறையாம இருக்க சுவாமி. என்ன காரணம்? ஈரத்தமிழ். ஈரத்தமிழ் ஆனபடியாலே என்ன இருக்கு? புது கணிப்பு இருக்கு. ஏன்னா பகவத் பக்தி பகவத் காமம் என்கிற ஜலத்தை வச்சிருந்தாம இல்லையா? பகவத் பக்தி பகவத் காமம் அந்த ஜனத்தை வச்சிருந்து, அந்த ஜனம் பகவத் பக்தின்னு ஒரு ஜனம், பகவத் காமம்னு ஒரு ஜனம், அந்த ஜனத்தை வச்சுக்கணும். அப்படின்னா தன்னுடைய நெஞ்சகம் தன்னுடைய ஆசை அதையே நாரா வச்சுட்டார். தன் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கணும், அந்த ஆசையை நாரா எடுத்துட்டார். தன்னுடைய பக்தி இருக்கு இல்லையா, பக்தி என்கிற புஷ்பத்தை எடுத்துட்டார், தொடுத்துட்டார். அப்ப பக்தி என்கிற புஷ்பத்தை எடுத்துட்டு நார நெஞ்சகம் என்ற நாரை எடுத்து அதை தொடுக்கிறானோ. ஆக பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆசை அபினிவேசம் அதனை தொய்த்து 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 தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அழகான பக்தி பூத்தொடுத்துட்டார். பூத்தொடுத்தார் யாரு? சுவாமி நம்ம. நம்ம ஈரத்தமிழ் ஈரத்தமிழ் என்ன அர்த்தம்னா அந்த பக்தி தான் ஈரம், அந்த காதல் தான் ஈரம், அந்த பகவான் இருக்கக்கூடிய அபினிவேசம் தான் ஈரம், அந்த நெஞ்சகம் என்கிற ஆசை, அந்த ஆசைதான் நார். புஷ்பத்தை நார்ல தான் கட்டணும். அதனால நீ நார்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் அநேகமா எல்லாம் நூல்ல கட்டுற. நூல் சில சன்னிதில அதை எடுத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்கும் திருவரங்கத்துல முதல்ல திருவரங்கம் வேற புஷ்பத்தை ஆத்த மாட்டா. அவருக்குன்னு தனியா ஒரு நந்தவனம் இருக்கு. அந்த நந்தவனத்துல இருந்து கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை மட்டும் தான் அவர் சாத்திப்பார். வேற எந்த புஷ்பமும் சாத்தி யாராவது கொடுத்தா என்ன சுவாமிடுவார்னா அங்க வச்சுடுவார், திருவிழாவில் வச்சுட்டு திருப்பி கொடுத்துருவார். இதுக்கு சொல்ல வந்தா. ஆனா அந்த புஷ்பம் நாரால கட்டப்பட்ட புஷ்பமா இருக்கணும், நூலால கட்டப்பட்ட அது 10ன்னு பேரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நார் தான் என்ன, இவருக்கு நார் இருக்கக்கூடிய நெஞ்சுதான். அந்த நெஞ்சகம் தன்னுடைய ஆசையை நாரைய எடுத்துட்டார். நாரையில நார் வாழைத்தார் நார் இருக்கணும், அந்த நார் எடுத்துட்டார். புஷ்பம் என்னது? தன்னுடைய பக்திங்கிற புஷ்பம். அந்த பக்திங்கிறத தொடுக்கிறார். ஈரன் நினைச்சு 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 பக்தியை நினைச்சு நினைச்சு தொடுக்கிறாரு. தொடுத்து அப்படி தோய்த்தி சேர்ந்ததுன்னு அது அதான் ஈரத்தமிழின். அப்படிப்பட்ட ஈரத்தமிழ் இது ஆழ்வார் தெரிவிக்கிற பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடைய மகுதே தேசமான அணிகலம் என் கைகூப்பு செய்கையே ஈசஞ்ஞாலம் உண்டு விண்ட எந்த ஏகமூர்த்தி கேந்திருக்கிறார் 453ஆம் திருவிழா. அது என்னதுன்னா, ஆனா ஆழ்வார் பூசும் சாந்தியன் நெஞ்சமே சந்தன ஆழ்வார் இருக்கிறது சந்தன சோலையில. ஆரப்படில் தென் குருகை பிரான் பார்த்தோம்னு அந்த சந்தன சோலை இருந்துட்டு
ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, சுவாமி சந்தனத்தை அரிச்சு கொடுக்கலாமோ கொடுக்குறாரு. தன் நெஞ்சகத்தையே பூசும் சாந்தா கொடுக்குறாரு. தன் நெஞ்சகம் தான் பூசும் சாந்தியன் நெஞ்சமே புனையம் கண்ணி எனதுடைய வாசகம் செய்வாளையே. நான் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அந்த பாசுரங்கள் தான் உனக்கு புஷ்பமாலையும் தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப பூசும் சாந்தி நின்றதான் அப்ப நெஞ்சம் தான் உனக்கு பூசுகிற சந்தனம். அப்ப புனையும் கண்ணி என்னுடைய புஷ்பத்தை தேடி நீ இங்க வெளில போக வேண்டாம். ஆசீர்வாத ஆழ்வார் அங்கிருந்து எங்கேயாவது போயிருக்காரா சுவாமி? ஆழ்வார் திருநெல்வேலியில ஆழ்வார் தான் கிளம்பி இருக்காரு. பாதாச்சலனம் அங்க சுத்தி இருக்கக்கூடிய 10 அடி, அந்த 10 அடி தான் ஆழ்வாருக்கு தெரியுமே தவிர மத்த எதுவுமே தெரியாது. ஏதா தெரியும். மத்த ஆழ்வார்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி 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 எங்க போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஆனா ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அங்கிருந்து கிளம்பிக்கிறாரு. எல்லா பெருமானும் அங்க வந்துட்டாரு. எல்லா பெருமானும் அங்க வந்து அவருக்கு சேவை சாய்க்கிருக்காரு தவிர ஆனா திருக்குறுகூருக்கு அவரு கிளம்பினதே கிடையாது. ஆனா ஆழ்வார் போறார். இங்க போறாருமா அப்பன் கோயில்னு இருக்கு. அங்கதான் அவருடைய அவதாரமே. அவருடைய அவதாரம் நடந்தது அப்பன் கோயில். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த அப்பன் கிழக்கு பக்கம் அந்த அப்பன் கோயில் போறார். அங்கதான் ஆழ்வார் அமர்ந்து என்ன தெரியாது. அப்ப திருக்குறுகூருக்கு 2 மைல் தொலைல அப்பன் கோயில் போய் அங்க போய் ஆழ்வார் அவதாரம் பண்ணார். ஒவ்வொரு வருஷமும் அங்க போறார். அங்க எழுதுறாரு. அங்க போய் சங்கு பால் சாப்பிடுறாரு. நீங்க செவிக்கணும். அங்க போய் உற்சவத்துக்கு போகணும். வைகாசி வித்தா உற்சவத்துக்கு போனா தெரியும் தெரியும். அங்க போய் சங்கு பால் சாப்பிடுறாரு. சங்கு பால் சாப்பிட்டுட்டு அங்க போய் இந்த சரித்திரம் எல்லாம் கேள்விப்பட்டுக்கல. அப்பா இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த மாதிரிலாம் ஆழ்வார் அவதாரம் பண்றாரு. இதெல்லாம் நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்தன புராணத்துல இதுல பூர்ணமா சொல்லியிருக்கு. பிரம்மாண்ட புராணம் நாம என்ன நினைக்கிறோம், ஆழ்வார்கள்லாம் இவ்வாறா ஏதோ பண்ணியிருக்கா போட்டுக்குன்னு. பிரம்மாண்ட புராணத்தை பிரம்ம வைவர்த்த புராணத்தை இது பூர்ணமா சங்க நதி தீர்த்தத்திலே தாமிரவன் நதிக்கரையிலேயே ஆழ்வார் அவதரிக்க போகிறாரு அங்கேயே சொல்லியிருக்கு. புராணத்திலே இதெல்லாம் சொல்லியிருக்கு. என்னன்னா மற்ற ஆழ்வார்களை பத்தி அவ்வளவு சொன்னதா தெரியல. குச்சித் குச்சித் மகாபாபு திரவிடேஷு பூர்வீசகா தாமிரவர்ணி நெத்தியத்திர கிருத்தமாலா பயஸ்வரின்னு இது பாகவதத்திலும் தெரிஞ்சிருக்கு இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி மத்த ஆழ்வார் அப்படின்னு மாதிரி பிரஸ்தாபமும் தெரியல. நம்ம ஆழ்வார் இந்த மாதிரி அவதரிக்க போகிறார்னு ஒரு புராணம் 2 புராணம் நிறைய புராணங்கள் சொல்லியிருக்கு. இதிகாசங்கள் எத்தனையோ இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. ஆக அப்பன் கோயில்ல பெருமாள் ஆழ்வார்கள் அங்க ஒரு மேடை போட்டுக்கும். அந்த மேடையில தான் கண்ணனுடைய திருக்கோலத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த குழந்தை அங்கதானே தெரிஞ்சுட்டு அங்க பறந்தபடியாலே கண்ணன் திருக்கோலத்தை சமர்ப்பிச்சு அங்க சங்குப்பால் சாப்பிடுறார். அங்க சங்கரி பெருமாள் அங்க இந்த ஆழ்வாரே தோளுக்கிளியான் பல்லக்கு அந்த பல்லக்கை ஏறி இங்கிருந்து எழுந்ததுதான் அங்க சங்குப்பால் சாப்பிடுறாரு. அப்ப பிறந்த குழந்தைக்கு சங்குப்பால் சாப்பிட ஒரு தன்மை இருக்கணும். நம்ம தான் கொடுப்போம். அதான் அப்ப ஆழ்வார் திருநெல்வேலிக்கு கிழக்கிழக்கு போனா அப்பன் கோயில் வருத்தணும் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ஆழ்வார் திருநெல்வேலிக்கு வந்துருக்கு இல்லையா. சரி சுவாமி, இங்க ஆழ்வார் பிறந்த உடனே அவளுக்கு சின்ன சரித்திரம் சொல்றேன். அவளுக்கு குலதெய்வத்துக்கு அழைச்சிட்டு போற வழக்கம் உண்டு. ஆழ்வார் பிறந்தார். என்னைக்குமே சில பேர்லாம் குலதெய்வம் வச்சுட்டு இருக்கா. குலதெய்வம்னா அது கொலை தெய்வமா இருக்கக்கூடாது, குலதெய்வமா இருக்கும். குலதெய்வம் யாருன்னா சீமன் நாராயணன் தான், வேற யாரும் கிடையாது. குலதெய்வம் இங்க எதுவும் இருக்கு சுவாமி, அங்க எதுவும் இருக்கு சுவாமி, எத்தனையோ பேர்லாம் சொல்றான். கேள்விப்படாத பேர்லாம் சொல்றான். அதெல்லாம் குலதெய்வமும் கிடையாது, கொலை தெய்வம்னு வச்சுக்கலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப ஆழ்வார்க்கு குலதெய்வம்னா ரெட்டத்திருப்பதி. ரெட்டத்திருப்பதி பொழிந்து நின்ற பிரான் இல்ல குலதெய்வம். குலதெய்வம் ஆனா அந்த இடத்துல அங்கதான் இருக்காரு ஆழ்வார். ஆழ்வார்க்கு குலதெய்வமே அரவிந்தலோசனன் தேவர் பிரான். இந்த 2 பெருமாள் தான் குலதெய்வ பெருமாள். ஆழ்வாடு குலதெய்வம் துவரில் மாம் அணிமாட போங்கு தொலைவில்லி மங்கலம் தொடுந்தி வரை நீரினி அன்னமீர்மோ காசையில்லை விடுமினோ தவளவங்குன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தளங்கன் என்னும் குவளைகுன் மலர்கண்கள் நீர் மல்க நின்று நின்று குமுறுமேனு ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா அந்த திவ்ய தேசத்துல ரெட்டத்திற்கு திவ்ய மங்களாசாசனம் பண்றார். அதுல கொலையும் வாழ்முகத்தேடையை தொலைவில்ல மங்களம் கொண்டவுக்கு இடைகள் சோதி தந்தாமரை கண்பீரான் இருந்தமை காட்டி. இந்த பாசனம் தான் அங்கிருந்து இந்த நவ திருப்பதியில 9 விட சேவை ஆக்கணும். அப்ப இந்த பாசனத்தை தான் மங்களாசாசனம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த பழக்கம் அவளுக்கு உண்டு. குலதெய்வத்தை அழைச்சிட்டு போற பழக்கம் உண்டு. அத குலதெய்வத்தை அழைச்சிட்டு போன்னு பார்த்துன்றா. ஆனா பெரிய குழப்பம் வந்துட்டு குடும்பத்துல. என்ன குழப்பம்னா ஜோஷிக்காரெல்லாம் வந்தா ஜோசியத்தை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு குலதெய்வத்துக்கு அழைச்சிட்டு போனா இந்த குழந்தை நமக்கு கெட்டாது, குழந்தை அங்கே போயிடும்,
திரும்பி நம்மகிட்ட வராது. அதனால குலதெய்வத்துக்கு ஆயுஷம் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனா இவ வந்தா இந்த தாயார் தகவலாம் நம்ம குழந்தை நம்ம கிடைக்கட்டும் கிடைக்காம போட்டோம், அத வேற விஷயம். ஆனா குழந்தை கடை நம்ம வழக்கம்னா குலதெய்வத்தை அழிச்சுன்னு போகுது, அவசியம் அழிச்சுன்னு போய்தான். என்னன்னா தந்தைதா என்றடைந்தவன் குருகூரவர் செலவோவன் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததா என்றடைந்தான் குலதெய்வம். தந்ததா என்றடைந்தவன் குருகூரவர் செலவோவன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. நான் வந்து எங்கேயா போகணும்னு வச்சுங்க, குலதெய்வத்துக்கு போனா சுவாமி ஒரு வருஷம் தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, தாராளமா போகலாம். ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னு ஆனா மற்ற இடத்துல போயிட்டே இருப்பான். கோயிலுக்கு மட்டும் ஒரு வருஷம் அதே மாதிரி சில பேர் அது என்னமோ தெரியல, தாயார தகப்பனார போயாச்சுன்னா கோயிலுக்கு ஒரு வருஷம் போகக்கூடாதுன்னு. அந்த அந்த பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிஞ்சிருக்குன்னா 16ஆம் நாளோ இல்ல 11ஆம் நாளோ அவரவர்கள் வர்ணத்துக்கு தகுந்த 11, 13, 16 ஏதோ ஒரு நாள், அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கிரமமா சாஸ்திரம் தரபடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தாராளமா கோயில் போனோம், எந்த தவறும் கிடையாது. ஆனா அந்த ஒரு வருஷம் சங்கல்பம் பண்ணப்படாத தவிர, அந்த ஒரு வருஷம் ரட்சாபந்தனம் கூடாத தவிர கோயில். ஆனா கோயிலுக்கு கொண்டு போக மாட்டான், நீ தானே கேளிக்கைக்கெல்லாம் போயிட்டே இருக்கான், அதெல்லாம் போகலாம்னு சொல்லுவா. ஏன்னா பகவானால விட்டுடலாம்னு நினைக்கிற பாருங்க. அதே போல இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு வருஷம் எங்க போகக்கூடாது திரும்பி தனியா, இதெல்லாம் அவளுக்கு இல்ல. திருத்தொழிவுல வந்து பொய்த்தாவன்னு தாயார் தகுந்த யாரு உடையரங்கநாச்சியார் காரிமாறன் 2 பேரும் ஒண்ணு ஐஷன் பண்ணார். ஐஷன் போனார். நங்கமே நீரும காசையில்லை விடுமினோ, ஆழ்வார தெரிவிக்கிறார் அந்த பாத்திர. நங்கமே நீரும காசையில்லை விடுமினோ, இனி உங்களுக்கு உங்க குழந்தை கிடைக்காது. ஆழ்வாரன் தாயார் சொல்றார், இந்த பெண்ணு பராங்குசனாகிய எங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்காம போகட்டும். எங்களுடைய நிலை என்ன, அந்த தேவைப்படான்னு அரவிந்த் ரோசனா அங்க கொண்டு போக வேண்டிதான் சொன்ன. அவங்க கொண்டு போனா கொண்டு போயிட்டு அங்கிருந்து நேரா ஆழ்வார் திருநெல்வேலிக்கு வரா. ஆழ்வார் திருநெல்வேலி வந்து அந்த தாய் தந்தையர் ஆழ்வாரை சேவிக்கிறார். சேவித்தோடனே அங்கிருந்து குழந்தை கீழே இறங்கிட்டு, கையில இருந்து கீழே இறங்கி ஆழ்வார் வருவதற்கு முன்னாடியே ஆதிசேஷன் என்ன பண்ணாருன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசேஷன் திருப்புலி ஆழ்வாராக வந்து நின்றார். திருப்புலி ஆழ்வாராக அங்க வந்து நின்றார். அப்படி இருக்க செய்து அங்க வந்து நின்ன உடனே அங்க இந்த குழந்தை பறந்த குழந்தை இதை அழுதுச்சா, பால் குடிச்சுட்டா, எத்தியா கை கால அசைச்சுதா, ஒண்ணுமே பண்ணல. பறந்த குழந்தை எதுவுமே பண்ணல. இந்த சம்பந்தமோ அந்த சம்பந்தமோ எதுவுமே இல்லாம அப்படி இருந்திருந்தோம். அப்படி இருக்க செய்து ஆதிநாவதினா செவிச்சோன்னு அங்கிருந்து கிளம்பி நேரம் அங்க போயிட்டான்னா உரங்காப்புலி. அந்த உரங்காப்புலி அந்த உரங்காப்புலினா அந்த புளியமரத்தை பழம் பழுக்காது. பழம் பழுக்குமானா அந்த பழம் பழுக்காது, அது தனியான ஒரு புளிய மரம், தனி திந்திரினி இதான் ஆதிசேஷன். அது சாமானிய விஷயம் இல்லை. அந்த ஏன்னா கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கணிக்கம்னாலேன்னு தெரிவிக்கிறா இல்லையா. இன்னொரு சரித்திரம் சொல்லிடு. கருமணியும் சொன்னோடனே உடனே ஸ்ரீரங்கநாதன் ஞாபகம் வந்துட்டு, ஒண்ணும் இல்லை. ஸ்ரீரங்கநாதன் அயோத்தியிலிருந்து இங்க வரார். வர்றதுக்கு முன்னாடி ஆதிசேஷ பீடங்க தயாரா இருக்கு. ஆதிசேஷன்னா ரங்கநாதன் தான். எப்படி ஆதிசேஷனோ ரங்கநாதன் ஆகாசத்துல போறதுக்கு முன்னாடி கீழேயே ஆதிசேஷ பீடம் ரொம்ப நாளா வந்து காத்துட்டு இருக்கு. எங்க சுவாமி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் திரும்ப ஆதிசேஷனோட வரல. அங்கிருந்து ராமபிரான் விபீஷன் கொடுத்தாரனோ, கொடுக்கறச்சே ஆதிசேஷ பீடத்தோடு கொடுக்கல. ஆதிசேஷன் முன்னாடியே வந்து காத்துட்டு இருக்காரு. நேரே வந்தவர் ரங்கநாதன் மட்டும்தான். ஆதிசேஷன் வரல. கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, ஸ்ரீரங்கத்துக்கு ஆதிசேஷன் வரல, நேரம் வந்த ரங்கநாதன் மட்டும்தான். பீடம் என்பது அந்த ஆதிசேஷ பீடம் என்பது பல ஆண்டுகளாக இங்க இருக்கு. அதில் தான் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டார். இறக்கி வச்சு விபீஷன் இங்க இறக்கி வச்சு உற்சவத்தை பண்ணணுமே, ஆதி பிரம்மோற்சவம் பண்ணணுமே அப்படின்றதுக்கு அங்க இறக்கி வச்சார். இறக்கி வச்ச உடனே இந்த பிரம்மோத்சவத்தை முடிச்சுட்டு இங்க ஐஸ்வரம் பாரான்னார். அங்க உடனே இந்த பீடத்தை பார்த்தார். அதுக்கப்புறம் அங்க வண்டினம் உரணம் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீன் வனமும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோண வரும் சோலை, அணி திருவரங்கவென்னா இண்டர்பாவும் சோற்றை விளக்கினாய் கிடுக்கி மீறினே. இதெல்லாம் இந்த சோழவனப்பெல்லாம் சேவிக்க இங்கே நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்குன்ட்டு அங்கே இருக்க உண்மை கட்டாட்சிக்கு நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லிட்டாரோ. இதுன்னு சொல்லுவதுன்னா இந்த இடத்த விட்டுட்டு நான் வந்துருந்தா இல்லைன்னு சொல்லிட்டானோ. இது எல்லாம் எங்க தெரியும், பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. அதே போல பிரம்மாவுக்கு எங்கிருந்து வந்தார் சுவாமி திருவரங்கநாதன்? முதல்ல இங்க திருப்பார்கடல் ஆவிர்வதித்தார். அந்த திருப்பார்கடல் ஆவிர்வதிக்க
அங்கிருந்து பிரம்மலோகம் போக, பிரம்மலோகத்திலிருந்து யாரு? இஷ்வாகு ராஜா. இஷ்வாகு ராஜான்னு என்ன பண்ணார்? பிரம்மலோகம் இதுக்கு அயோத்தி கொண்டு வந்தார். அந்த அயோத்தி கொண்டு வந்தனே அப்ப அந்த பிரம்மாண்ட புராணம் தெரிகிறது. 28 சதுர்யுகத்துலதான் அது நடந்தது. இப்ப நடக்குது அஷ்டாவிம்சதி சதேஷ் கலியுக, நிறைய பார்த்தோம் முன்னாடி காலகட்டத்துல. அஷ்டாவிம்சதி சதேஷ் கலியுகே பிரசவபாதை ஜம்பூதீதம் தெரிவிக்கிற இல்லையா? அப்ப 28 சதுர்யுகத்தின் அந்த 28 சதுர்யுகத்தின் கடைசியில ஸ்ரீரங்கத்துல பகவான் இருக்க மாட்டார். ஸ்ரீரங்கத்துல பகவான் இருக்க மாட்டார். இருக்க போறது கிடையாது. என்ன இப்ப கலியுகம் பிறந்து கிட்டத்தட்ட 5125 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் கலியுகம் மிச்சம் என்ன சுவாமின்னா 4,27,000 வருஷங்கள் இருக்கு. இனி இங்க ஸ்ரீரங்கத்துல அந்த ரங்கநாதன் இருக்க போறது 4,27,000 வருஷம் தான். அதுக்கப்புறம் என்ன சுவாமி அவருக்கு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த கல்பகாலம் முடிஞ்ச உடனே 28 சதுர்யுகம் முடிஞ்ச உடனே கிளம்பி விடுவேன். அப்பன்னா இன்னும் இருக்க போற வருஷம் என்ன? 4,27,000 வருஷம் தான் சேலத்தில் இருக்க போறார். அதுக்கப்புறம் எங்க மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுவார். எதுக்கு சொல்லுவேன்னா இங்கேயே இருக்க போறது நாமெல்லாம் சேவிக்கிறது, நாம தான் கிளம்பிடுறோம். நாம கிளம்பி சேவிக்கணும் போறோம்னா அங்க போய் சேவிக்க போறோம். இதுக்கு சொல்ல இதுல என்னன்னா அதுக்கப்புறம் இருக்காரனோ அதான் ஸ்ரீரங்கநாதன் சேவிக்க போறது கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பகவான் வருவார், ஆதிசேஷம் காத்துட்டு இருக்க போலியா? அதே போல நம்மாழ்வார் இருக்க போராட்டத்துக்கு தான் அந்த ஆதிசேஷனே புளிய மரமா வந்திருக்காரு. அந்த புளிய மரம் நம் மடியில் தான் ஆழ்வார் அமர்ந்திருக்க வேண்டும். ஆதிசேஷனா காத்திருக்க இந்த குழந்தை நேரம் வந்து பெருமாளை சேவிச்ச உடனே இங்க நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதனை சேவிச்ச உடனே அங்கிருந்து நேரா என்னாச்சு? அந்த குழந்தையதான் அழுதுதா பண்ணித்தன ஒண்ணும் பண்ணல, பால் குடிக்கல, அழகா எத்தையும் பண்ணாம இருக்கிறது. அந்த ஆதினாருடைய அனுகிரகம் பட்ட உடனே தாய் தந்தையர் மடியிலிருந்து இறங்கி என்ன நன்னா தவழ்ந்து போய் திருப்புலி ஆழ்வார் திந்திரினி மூலதாமியம் திருக்கிலியா அந்த திருப்புலி ஆழ்வார் மடியிலே போய் நல்ல நித்திரையோடு அந்தந்த இருந்தது எத்தனை 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகள் அங்க இருந்தது. அதற்கு மேற்கொண்டு 16 வருஷம் கழிச்சு மதுரகவியாக இருக்க செத்தத்தின் விஜயத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் கங்கே கிடக்கும் அத்தத்தின் கங்கே கிடக்கும் அதுக்கு சமாதானம் சொல்ல அதுக்கு மேல ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட ஆரம்பித்த அந்த இதுதான் ஈரத்தமிழ். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர். அப்ப ஈரத்தமிழ் எது? 16 வருஷங்கள் கழிச்சு பொய்நின்ற ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் எண்ணின்ற நீர்மை இனியாமுறாமின்னு அப்படிப்பட்ட ஈரத்தமிழை உணர்ந்தார். அப்படி ஈரத்தமிழ்னா நிலைனா ஈரத்திலே தொய்க்கப்பட்ட தமிழ். ஈரத்திலே தொய்க்கப்பட்டனர். பிறந்த நாள்ல இருந்த ஈரம், பிறந்த நாள்ல இருந்து ஈரம் அப்படின்னா ஆழ்வார் திருவுள்ளது ஈரம் பூர்த்தியாரு அப்படின்னா பகவத் காமம் பகவத் பக்தி பிறந்ததிலிருந்து இருக்கணும். ஏன்னா லக்ஷ்மணனை சொல்லுவோம் பால்யாதி சுத்பிருத்தகா அப்படின்னு. லக்ஷ்மணன் என்ன சொல்லுவான்னா பிறந்த நாள்ல இருந்து லக்ஷ்மணுக்கு ஈரமம். என்ன ஈரம்னா அவனுக்கு ராம பக்தி ராம பக்தி ராம பக்தி பிறந்ததுல இருந்து. எப்ப பிறந்ததோ தொட்டியே ஒன்னா சேர்த்துட்டாலும் 4 தொட்டியில போட்டிருந்தார். 4 தொட்டு போட்டிருந்தது. ஆச்சு வசிஷ்டன் பார்த்தார். அது கொண்டு அழுது. ஏன் அழுதுன்னு பார்த்தா தொட்டியை பக்கத்துல போட்டிருந்தார். பக்கத்துல போட்டாலும் அழு பாதி அழுது நிறுத்தத்துல இன்னும் அழுதுன்னு தான் இருக்கு. அதுக்கு போல பார்த்தாரு. ஏன்டா தொட்டியை எடுத்து 3 தொட்டி போறோன்னு அந்த தொட்டியை எடுத்து என்ன பண்ணார்? ராமன் பக்கத்திலேயே லட்சுமணன் போட்டான். அப்ப பிறந்ததுலேருந்தே பக்தி. இதுக்கு பேரு சகஜ பக்தின்னு பேரு. பிறந்ததிலிருந்தே பக்தி. அதே போல ஆழ்வார்க்கு உண்டானா பிறந்ததிலிருந்தே பக்தி. ஆழ்வார்க்கு பக்தி. அங்க லக்ஷ்மணனுக்கு ராம பக்தி, ஆழ்வார்க்கு கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சகஸ்திரசாகாம் யோத்ராஷேது திராமிடீம் பிரம்ம சங்கீதான்னு ஆழ்வார்க்கு கிருஷ்ண பக்தி. ஏன்னா எது போல சுவாமி திருத்துழா அங்குரிக்கும் போது திருத்துழா கிழந்தும் பூமியிலிருந்து மலைக்க வரும்போது அதுல இருந்து பரிமளத்தோட மலைக்கும். திருத்துழா எங்க இருக்கு சுவாமி? தேடையே வேண்டாம், வாசனையே கண் நாட்டத்துழாய் முடி நாராயணன் பாத்தமாவும் திருப்பாவில எது சொல்லுவா. அவ திருத்துழா அங்கரிக்குமா போல. ஆனா எல்லா புஷ்பத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது. சில புஷ்பங்கள்லாம் செடி வளர்ந்து அதுக்கப்புறம் பூ பூத்து அது பூ காய் காத்து பூ பூத்தும் போதுதான் அந்த புஷ்ப வாசனையே வரும். ஆனா திருத்துழா அப்படி இல்லை. அது எங்க இருக்குன்னு தானே கோள் சொல்லும். நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் இங்க இருக்குன்னு சொல்லுவோம் போனோம். அதே போல நம்மாலும் இருந்த இடத்துல இருந்து தான் இருக்கேன்னு ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களமே பிதற்று கற்புபாருடனே
உலகம் முழுவதும் தன் ஒளியை பரப்பினாரோனோ என் திசையும் அறியம்புகேன் கொந்தமி கடகோபனருடையன்னு அந்த அருளை பூர்ணமா பரப்பினான்னா மற்ற ஆழ்வார் விஷயம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேசி ஆழ்வார், அது தொண்டபடி ஆழ்வார், அதே போல பெரியாழ்வார், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், திருவங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், இவாரோட சரித்திரம், குலசேகர ஆழ்வார் சரித்திரம் நமக்கு நன்னா தெரியும். அதே போல ஆழ்வார் சரித்திரம் ஏதாவது தெரியுமா சுவாமி? பிறந்தது குழந்தை, நேர திருத்தொலைவேல இருந்து போயிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆழ்வார் திருநெல்வேலிக்கு வந்தது, அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டார் திருப்புலி ஆழ்வார் அடியில் உட்கார்ந்து. அதுக்கப்புறம் என்ன சொன்னாச்சு? 16 வருஷங்கள் இருந்தார். மேற்கொண்டு 16 வருஷங்கள் 4 திவ்ய பிறந்த பாடினார். சீவகன் போயே சேர்ந்துட்டார் அப்படின்னு தெரியும். இந்த சரித்திரமே அவ்வளவுதான். அப்ப பிறந்த நாள்ல இருந்து பரம்பசம் போற வரைக்கும் நம்மாழ்வார் என்ன பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்னு பெரிய சரித்திரம் ஒண்ணுமே இருக்காது. நல்லா பாத்துக்கோங்க. அவள் அப்படி என்ன சரித்திரம் இருக்கும்? நேரா போய் யோக நிதியில உட்காந்து 16 வருஷம் என்ன சுவாமி பண்ணார்? வளர்ந்த குழந்தை, பிறந்த உடனே புண்ணியாவசனம் நேரா குழந்தையை கொண்டு ஆழ்வார் தேர்வு வந்தா. முதல்ல திருத்தலாவில பங்கம், அங்க குலதெய்வத்துல சேவிச்சு ஆழ்வார் தேர்வு வந்திருக்கா. அங்க பொன்னின்ற பிரான சேவிச்ச உடனே அந்த குழந்தை வடியிலிருந்து தவழ்ந்து நேர திருப்புலி ஆழ்வார் மடியில போய் உட்கார்ந்து விட்டு அதுக்கப்புறம் 16 வருஷம் என்ன பண்ணார்? யோக நிதியிலே இருந்தார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 16 வருஷம் என்ன பண்ணார்? 4 பிரபந்தத்தை கொடுத்தார். அவ்வளவுதான் சரித்திரமே. அதுக்கு மேல விரதம். ஆனா இவர் பாடினாரு தவிர விரதம் ஒண்ணுமே. ஆனா நம்மாழ்வார் பத்தி எதுவுமே சொல்ல வாய்ப்பே இல்லை. ஆனா ஏனைய ஆழ்வார்கள், திருமங்கி ஆழ்வார்னா பட்ட பாடலாம் தெரியும். அதே தொண்டபடி ஆழ்வானா சுவாமி என்னென்ன சமப்பட்டிருக்காரோ அந்த பட்டபாடு பூர்த்தியா தெரியும். அதே இவரை பத்தி தெரியுமா? பெரியாழ்வார்னா வேண்டிய வேதங்களோது விரைந்த கிடியரத்தான் பாதங்கள் யாமடைய பத்து அத்தனையும் தெரியுமோனோ. அப்ப இவருக்கு மட்டும் ஏன் சுவாமி சரித்திரமே இல்லைன்னா, இவர் அங்க இருந்த ஒரு 10 அடி தவிர இருந்து தெரியாது. இவருக்கு இருக்கக்கூடிய நிலையே அங்க சுத்தி இருக்கக்கூடிய 10 அடி இருக்கணும். அந்த திருப்புலி ஆழ்வாரடியை தவிர வேற ஏதாவது தெரியுமா? எங்கேயா போயிருக்காரா? பதச்சரணம் இவாலாம் அப்படி இல்ல. நம்மாழ்வார் தவிர ஏனைய ஆழ்வார்கள் அவ ஒவ்வொரு திவ்யதேசம் போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. பெரியாழ்வார் வடதிசை மதுரை சால கிராமம் வைகுண்டம் துவர யோகினே அவர் பாசனம் இருக்கு. ஆனா அங்க போனாரா அப்படின்றதுக்கு அவ்வளவு குரு பரம்பரையில காணப்படலை. அவர் எங்க இருந்தா மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆனா மீது திருமங்கலம் போயிருக்கார். சால கிராமம் அடநெஞ்சே அப்படின்னு தெரிவிக்கிறாரே, முத்தமூத்து கொள்துணையா முன்னடி நோக்கி வளைத்து விற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமொழியோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாய பதறி அணங்குதுமென்னு பத்ரிகாஷ்டமத்துக்கு போய் அங்கேயே போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு இல்லையா? சரி, தெய்வமல்லா சொல்லவன்னா சிங்கவேவி குண்டமேன்னு அகோபுரத்துக்கு போய் அங்கேயும் போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நம்மாழ்வார் தான் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு திருப்புலி ஆழ்வார் ஒண்ணுதான் தெரியும், அவருக்கு எதுவும் தெரியாது. அதற்கு வெளியே என்ன நடக்கிறதுன்னு எதுவுமே எழுந்து போய் பார்த்தானா பார்க்கல. பக்கம் இங்க என்ன நடக்கிறது அங்க நடக்கிறது எதா பார்த்தோம்னா, ஆனா பாடினது எப்படி பண்ண அப்படின்னா பகவான் மயர்வர மதுரன் அண்ண பெற்றார், அதனால பாடினார். ஆனா உலகத்துல என்னென்ன நடக்கிறது அத்தையும் பாடியிருக்காரு. இருந்தது திருப்புலி ஆழ்வார் அடியில தான். ஆனா உலகத்துல என்னென்ன நடக்கும் அத்தையும் பாடியிருக்காருன்னா சொன்னார் விரோதி ஆகிலும் சொல்லுவன் கேள்வியன்னா. ஏன்னா இது மட்டும் இல்ல, ஆழ்வார் என்ன கேட்கிறாரு? கொடு உலகம் காட்டேல், இது கொடு உலகம் காட்டாதே காட்டாத ஆழ்வார் பாடுறார். உண்மையா அந்த பாட்டை யார் பாடணும்? தொண்டபடி ஆழ்வார் பாடணும், திருவங்கை ஆழ்வார் பாடணும். ஏன்னா திருவங்கையார் தொண்டபடியார் பாட்ட பாடம் எல்லாருக்குமே தெரியும். அந்த தேவதேவி அந்த விஷயத்துல எவ்வளவு சிரமப்பட்டாருன்னு தெரியுமோ. அப்படி இருக்க செய்து அவர் தான் என்ன பண்ணும்? கொடு உலகம் காட்டேர் காட்டேர் அவர் தான் பாடிருக்கணும். இவர் பாடியிருக்காரு. யாரு? நம்மாழ்வார்கள் கொடு உலகம் காடு, இந்த உலகத்தை காட்டாது. இவருக்கு சுத்தி உலகமே 10 அடி தான். அந்த 10 அடியை சுத்தி தான் இவர் இருக்காரு தவிர அதுக்கு மேல இவருக்கு தான் தெரியுமானா தெரியவே தெரியாது. ஆனா கொடு உலகம் காட்டேரு காட்டேரு பகவானை சொல்றாருன்னா இவர் இருந்து இந்த திருப்பதி ஆழ்வார் தான். அதை தவிர எதுவும் காட்டலைன்னா பகவானுக்கு சௌக்கியமா 100 வருஷம் இருந்திருக்கான், தாரமா இருந்திருக்கான். ஆனா 32 வருஷங்கள் தான் இருந்திருக்காரு. திருநெல்வேலி தான் ஆழ்வார் இருந்திருக்காரு. 100 ஆண்டு காலம். இன்னும் ஒரு நூற்றாண்டுன்னு சொல்றோமோ. மணவாள மாமணி என்ன ஒரு நூற்றாண்டு, ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை இன்னும் ஒரு நூற்றாண்டு தாராளமா இருந்திருக்கலாம். ஆனா ஏன் போயிட்டாருன்னா கொடு உலகம் காட்டேன் கொடு உலகம் காட்டேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, உண்மையாக அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் பாடி இருக்க வேண்டியது தொண்டபடி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரா இருந்தாலும் இவருக்கு ஏன்னா இவர் பாடின காரணம் கண் முன்னாடி அத்தனை நடத்து காட்டுறாருனோ.
நடக்கிறாப்புறம் காற்றார் பகவான். ஒவ்வொன்றும் சொன்னால் விரோதமே ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் என் கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறோம். ஒவ்வொன்றையும் பகவான் காட்டுறாரு. இந்தந்த லோகத்தில் இது நடக்கிறது. ஆனா இவர் போகல. இவர் போகாம இருக்க செய்து எப்படி எல்லா பெருமானும் இவருடைய அந்த திந்திரி மூலதான்மை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்புலி ஆழ்வார் அணியில வந்து மங்களாசாதனத்தை பெற்றுக்கொண்டு போனார்களோ பராசர பட்டு தெரிவிக்கிறார். பராசருடைய வார்த்தைகள் சோழி மதுரரங்க அன்புகள் மேல் ஆண்டதம மலைகளாயிரம் தெரிவிக்கிறார்கள். அங்க தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்த அந்த மாதிரி அவர்களை தங்கள் பாசனை பெற்றுக்கொண்டு போனா போல அவர் கொடுங்குலத்தை கொண்டு வந்து இங்க வந்து காட்டினார். காட்டினபடியாலே அதை பார்த்துட்டு ஆழ்வார் பாசனம் அமைக்கிறார் இல்லையா. ஆக பிளந்தது என்ன, வளர்ந்தது என்ன, வரம்பது போதுன்னு இது அத்தனையும் ஒரே இடம் தான். அந்த இடம் நம்மளே போகணும். ஆழ்வாரத்தில் போயிடுச்சுன்னா மேல ஆழ்வார் சன்னதிக்கு மேல அந்த இடம் இருக்கு, திருப்பதி ஆழ்வாருடைய இடம். அங்க போய் சேவிக்கலாமோ. அதை தவிர மற்ற ஏதோ தெரியுமான ஆழ்வாருக்கு தெரியவே தெரியாது. ஆனா அங்க 5 மரங்கள் இருந்ததா சொல்றார். 5 மரங்கள், அதாவது திருப்புலி ஆழ்வாருக்கு 5 மரங்கள். 5 ஆழ்வார் இருக்கச்சு 5 சேர்ந்து ஒன்னாதான் இருந்திருக்கும். முதல்ல 5 கிடையாது, ஒண்ணுதான். அது கடைசியில ஆழ்வார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் 5ஆ பிரிஞ்சு இருக்கலாம். என்ன பண்ணலாம், 5ஆ பிரிஞ்சு இருக்கலாம். தவிர ஒரே மரம் தான் அங்க இருந்த மாதிரி தான் தெரிவிக்கிறாரு குரு பரம்பரை பிரபாவத்துல. இது சொல்ல 5ஆ பிரிஞ்சா அப்படின்னு இருக்கிறியா, தெரிஞ்சுக்கலையா? அப்ப திருப்புலி 2வது அங்க மரம் இருக்கணும், அந்த மரத்துடைய பட்டை இருக்கணும். அந்த பட்டை இன்னைக்கும் அந்த பட்டையை நிறைய பேர் திருவாரூர்ல வச்சிருப்பாங்க. ஒன்றும் தவறு கிடையாது. காரணம் திருவாரூர்ல வச்சு நிச்சயமா அதுக்கு திருமண் காப்பு சாத்தி நீ திருமஞ்சனம் பண்ணி திருமண் காப்பு ஆழ்வாரே அது வேற எதுவும் கிடையாது. இது சொல்றதுன்னா ஆனா அந்த பட்டைக்கு எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கின்றார். அது உரங்காப்பரின்னு பேரு. எத்தனை மருத்துவ குணங்கள்லாம் தெரியல. 2வது மருத்துவம் இருக்கா சுவாமி. ஆழ்வார் மருத்துவனார் என்ற மாமணி வண்ணா, இது முதலாழ்வார் பாசனம். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படின்னு தெரிவிக்கிறார். உற்ற நல்லோ இது தேறினோம், இது நம்மாழ்வார் பாசனம். அப்படி இருக்க செய்த இந்திரியங்கள் மருத்துவர் பார்த்தார். மேலிந்திரியங்கள் மருத்துவம் இது, வெளியேந்திரங்கள் மருத்துவம் பார்க்கறது இது அந்த திந்திரணி மூலதான்மை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்புலி ஆழ்வார் பட்டை. வெளியேந்திரங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது. உள்ளிந்திரங்கள் ஆந்திரீகமான மனசும் துழுதெழி என் மனனே துயரடி சுடரடி துழுதியெழி என் மனனேன்னு மனசுக்கு தான் உள்ளிந்திரியம், ஆந்திரீகமான உள்ளம். அந்த உள்ளிந்திரிக்கு மருத்துவம் பார்க்கறதுனா நம்மாழ்வார். இப்ப நம்மாழ்வாருக்கும் மருத்துவம் உண்டு, திருப்புலி ஆழ்வாருக்கும் மருத்துவம் உண்டு. தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சு அப்ப அப்படிப்பட்ட திருப்புலி ஆழ்வார் 2 ஆழ்வார் அங்க. ஒண்ணு திருப்புலி ஆழ்வார், இன்னொன்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த திருப்புலி ஆழ்வார் பிரகாரி, ஒருத்தர் பிரகாரி ஒருத்தர் பிரகாரம் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக ஆரப்பொழில் தென்குருவை பிரான் அமுதத் திருவா ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு, அமுதத் திருவா ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர். ஈரத்தமிழ் இசையுணர்ந்தோர்னா தன்னுடைய அன்பு என்னும் ஈரத்தில் தோய்த்து கொடுக்கிறார். அன்பு என்னும் ஈரம், அன்பை ஈரமாக்கினார். அந்த அன்பு என்னும் ஈரத்தை தோய்த்து அதான் திருவாய்மொழியே. திருவாய்மொழின்னா சுவாமி நம்மாழ்வார் அன்பு என்னும் ஈரத்துல தோய்த்ததுதான் திருவாய்மொழி. அப்ப ஆரப்பொழில் தென்குரு வைக்கிறான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழ். அப்ப திருவாய்மொழியிலிருந்து பிறந்தது தமிழ் இல்ல சுவாமி. அப்ப இந்த திருவாய்மொழி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்ப இந்த திருவாய்மொழியை இசையை அணிந்தவர்களுக்கு தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு. இசைன்னா என்னது? அந்த இசையை நன்னா பாவினின் இசை பாடி திருவன இசையை அறிந்தவர்கட்கு. அப்பனா திருவாய்மொழியை இசை யாருக்கு தெரியும் சுவாமி? தெரியும் திருவாய்மொழி இசை. அந்த இசை யாருக்கு தெரியும்? இனியவர்தம் சீரை பயின்றும் சீலங்கொள் நாதமணி. அப்ப ஈரத்தமிழ் இசை உணர்ந்தவர் யாரு? மதுரகவிகளும் அதே போல திருமங்கை ஆழ்வாரும். மதுரகவி திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் பாட்டு பூர்த்தியா தெரியும், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோ. திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம் நன்ன கரதரமா கையில உள்ளங்கை நெல்லிக்கனி போல வச்சுட்டு இருக்காரு திருமங்கை ஆழ்வார். அவர் வச்சிருந்தபடியாக தான் அத 40 உற்சவத்தை முதல்ல ஏற்படுத்தினதே திருமங்கை ஆழ்வார். அதுல முன்னாடி பார்த்துருவோம். இது சொன்ன அந்த திருவாய்மொழி யாருக்கு தெரியும்னா இசையோடு சேவிக்கக்கூடிய யாருன்னா மதுரகவி ஆழ்வார், அடுத்து திருமங்கை ஆழ்வார். தெரிவிக்கலையா? அத எங்க சுவாமி சொல்லியிருக்காரு? தெரிவிக்கார மதுரகவியே
பாவி நின்னிசை பாடி திரிவனே. பாவி நின்னிசை, பாவி இன்னிசைன திருவாவிடி இன்னிசையே சொல்வீர், செவிக்கலையா? பாவி நின்னிசை. அப்ப மதுர கவிகளுக்கு இனியவர் தான் யாரு? பராங்குச நம்பி. அப்ப ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்களுக்கு இனியவர். மதுர கவிகளுக்கு இனியவர் யாரு? பராங்குச நம்பி. சரி சரி சுவாமி, பராங்குச நம்பி மதுர கவிக்கு இனியவர் சொல்றேன் சுவாமி. அப்ப பராங்குச நம்பி மதுர கவியை சேவிச்சிருக்காரா? பராங்குச நம்பி நம்மாழ்வாருக்கு கணினி சிறுத்தாம கொடுத்தவர். அப்ப கணினி சிறுத்தாம கொடுத்தவர்னா நம்மாள் சாரி நாதமணிகளுக்கு கணினி சிறுத்தாம கொடுத்தவர். தப்பா சொல்லிட்டேன். நாதமணிகளுக்கு பராங்குச நம்பி நாதமணிகளுக்கு கணினி சிறுத்தாம கொடுத்தவர். அப்ப இருக்க செய்து நாதமுடைய அவதாரம் என்ன? கலியுகம் பிறந்து 3685 ஆண்டு. ஆனா மதுரையுடைய அவதாரம் என்ன சுவாமின்னா, நம்மாழ்வார் அவதாரத்தின்பது மதுரை இருக்கா? ஏற்கனவே பார்த்துக்கோ, மதுர கவிகள் கலியுகத்தின் முற்சந்தியில அவதாரம் பண்ணார். நான் பார்த்துக்கோ, கலியுகத்தின் முற்சந்தியில அவதாரம் பண்ண, இன்னும் கலியுகமும் பிறக்கலை. கலியுகம் பிறப்பதற்கு முன்னாடியே மதுர கவி ஆழ்வார் அவதாரம். கலியுகம் பிறந்த 42ஆம் நாள் நம்மாழ்வார் அவதாரம். கலியுகம் பிறந்து 3685 ஆண்டுகள் கழித்து நாதமணிகள் அவதாரம். அப்ப அந்த மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரத்துடைய அந்த அவருடைய இனியவர் என்று சொல்லக்கூடிய பராங்குச நம்பி, இப்ப மதுரகவிகளுக்கும் பராங்குச நம்பிக்கும் கிட்டத்தட்ட 3685 வருஷங்கள் வித்தியாசம் இருந்தா தான் அந்த பராங்குச நம்பி நாதமுனிகளுக்கு தன்னுடைய கணினி செலுத்தாம கொடுத்திருக்கணும். ஏன் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன்னா, அது ஏற்கனவே சொன்னது வேற, இப்ப சொல்றது வேற. ஏன்னா மதுரகவி ஆழ்வார்க்கு நேர் சிஷ்யன், நேர் பரம்பரை. அந்த மதுரகவி ஆழ்வார்க்கு எல்லாவற்றையும் பராங்குச நம்பி பெற்றான்னு வந்துருக்குன்னா, அப்ப கிட்டத்தட்ட 3685 வருஷங்கள் பராங்குச நம்பி இருந்திருக்கணும். இருந்தா தான் நாதமணிகளுக்கு கண்ணின் சிறுத்தாம கொடுத்திருக்கணும். ஆனா 3685 இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. அப்ப நம்ம என்ன வச்சுக்கணும்னா, இதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, பராங்குச நம்பி என்பவர் மதுரகவிக்கு அடுத்த சிஷ்யர்னு வச்சுக்க முடியாது. அப்ப என்ன வாங்கணும்? அந்த வம்ச பாரம்பரியத்துல வந்தவர்னு வச்சுக்கலாம். அப்படிதான் வச்சுக்க முடியுமே தவிர, அப்ப அவருக்கு மதுரகவியாழ்வார் இவர் சேவிச்சிருக்கார், அவரா இவர் கொடுத்திருக்காருன்னா பொண்ணு பாத்துக்கணும். இன்னொரு அதுல இன்னொன்னு கூட ஒரு தப்பு வருது. மதுரகவியாழ்வார் பார்த்து பராங்குச நம்பிக்கை கொடுத்தாருன்னு வந்துட்டு வச்சுக்கேன். அப்ப மதுரகவியாழ்வார் பராங்குச நம்பிக்கை 4000 கொடுத்திருப்பாரணும். ஏன்னா 1000 கொடுத்திருப்பாரணும். 1000 கொடுத்திருப்பாரணும். ஏன்னா 1000 எழுதினதே மதுரகவியாழ்வார் தானே. அப்ப பராங்குசன் 1000 கொடுத்திருப்பாரணும். ஆனா நாதமணிகள் வரைச்சு எனக்கு அந்த 1000 தெரியாது. ஆனா எங்க பெரியவர் மதுரகவியாழ்வார் அவர் பண்ணின கண்ணி சிறுத்தாம்ப பாசனம் தெரியும். அது 12,000 தடவை உரு சொன்னால் நம்ம ஆழ்வார் பிரத்யட்சமாறான்னு இந்த வார்த்தையை சொன்னார். அப்படி இருக்க செய்து அப்ப அவர் 1000 அவர்கிட்ட இருந்திருந்தா அவரே நேரடியா கொடுத்திருக்கலாமே. எப்ப அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரோ அப்ப நேர் சிஷ்யன் கிடையாது பராங்குச நம்பி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. பராங்குச நம்பி மதுரகவியாழ்வாரின் நேர் சிஷ்யன் கிடையாது. அந்த வம்ச பாரம்பரியங்கள் வந்திருக்கலாமே தவிர நேர் சிஷ்யரா இருந்தா இப்ப மதுரகவிகள் இவருக்கு 1000 கொடுத்திருப்பாரு. 1000 கொடுத்திருந்தா இப்ப இவருக்கு அது ஞாபகம் இருக்குமானோ? ஓ, நாதமணிகள் நான் உங்களுக்கு 1000 கொடுத்துடுறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணீர் சேர்த்தாம கொடுக்காம நேரம் 1000 கொடுத்துருக்கலாமானோ? ஆனா அங்க என்ன சொன்னார் பராங்குச நம்பி? எனக்கு 1000 தெரியாது, இந்த 11 பாத்திரம் தான் தெரியும் சொன்னார் இல்லையா? அதனால அந்த சிஷ்ய வர்க்கத்திலே வந்தவர்கள ஒருவர் அப்படித்தான் வச்சுக்கணுமே தவிர அவர் நேரடியா இருக்கக்கூடிய இவருடைய சிஷ்யன் வச்சுக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 3685 வருஷங்கள் இருக்கணும். ஒருவேளை திருமேஷி ஆழ்வார போல இருந்திருந்தாலும் அப்ப நேர் சிஷ்யன்னா திருவாவூர் இவருக்கே தெரிஞ்சிருக்கணும். எப்ப இவருக்கு தெரியாதுன்னு சொன்னாரோ இவர் நேர் சிஷ்யன் கிடையாதுன்னு சொன்னார். ஆக தெரிவிக்கிறதா? அதுக்கு மேல அப்ப நேர் சிஷ்யனா இருக்க முடியாது. சிஷ்ய வர்க்கத்திலேயோ வம்சத்திலேயோ ஒருத்தரா இருக்கணும். இப்ப ஆங்கில கணக்கம்படி நாதமுடைய அவதாரம் 823. என்ன பண்ணிக்கோ, நாதமுடைய அவதாரம் 823. ராமானுடைய அவதாரம்
1017 பார்த்தோம். 1000 வருஷத்துக்கு கொண்டாடணும் 2017. இப்ப நாதமுனிகிற அவதாரம் 823. அப்ப சுவாமி ராமானுஜர் அவதாரம் 1017. அப்ப ராமானுஜருக்கும் நாதமுனிகளுக்கும் கிட்டத்தட்ட 194 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு. அப்ப 194 வருஷங்கள் கழிச்சுதான், அதாவது நாதமுனிகிற அவதாரம் நடந்து 194 வருஷங்கள் கழிச்சுதான் ராமானுஜர் அவதாரம் நடந்திருக்கு. சரி, அப்படி இருக்க செய்த இந்த வித்தியாசம் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த வித்தியாசம் இருக்க செய்து. ஆனா சில இடத்துல 400 வருஷம் வித்தியாசம் கிடையவே கிடையாது. ஏன்னா நாதமுனி, ஈஸ்வரமணி, அடுத்து ஆளவந்தார், அடுத்து பெரிய நம்பி, அடுத்து ராமானுஜர். அப்படி இருக்க செய்து 400 வருஷம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. 198 வருஷங்கள் வித்தியாசம் நல்லா தெரியாது. அதுக்கு மேல இப்ப இனியவர்தம் சீரை பயின்றியும் சீரங்கொள் நாதமுனி, சீரை பயின்றியும் சீரங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகம் பராங்குச நம்பிக்கு நல்ல குணம் என்னன்னா, வந்தவரை விசாரிச்சு கண்ணில் சிந்தாம கொடுத்தார் இல்லையா. என்ன சீரை பயின்றியும் சீரங்கொள் நாதமுனி என்ன பாருங்க, இனியவர்தம் சீரை பயின்றியும், இனியவர்தம் சீரை இனியவர் யாரு? பராங்குச நம்பி. அந்த பராங்குச நம்பியை சீரை பயின்றியும் நாதமுனி. அந்த நாதமுனிக்கு ஏன் சுவாமி பண்றாருன்னா, அவருக்கு பராங்குச நம்பியுள்ள நல்ல குணமே வந்தவர் யாரு? நாதமுனி. அந்த நாதமுனி நல்லா விசாரிச்சு கன்வின்ஸ் தாங்க கொடுத்தார் இல்லையா. அவர் கொடுக்கன்னு வச்சுக்கோ, கொடுக்கலன்னா என்ன சுவாமி, நமக்கு 4000 கிடைச்சிருக்காது. அப்ப அவர் பண்ண மகோபகாரம் எதுன்னா இந்த கன்வின்ஸ் தாங்க கொடுத்துதான். அதனால நாதமுனிகள் என்ன பண்ணான்னா, அந்த பராங்குச நம்பியின் குணங்களையே நிச்சயம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு அவர் கொடுத்ததை விடாம நினைச்சுட்டே இருக்கார். அதுதான் இனியவர்தம் சீரை பயின்றியும். இனியவர்தம் சீரை பெண். இனியவர் யாரு? பராங்குச நம்பி. யாருக்கு இனியவர்? மதுரகவி ஆழ்வாருக்கு இனியவர். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படிப்பட்ட இனியவர். ஏன் சுவாமி திருவங்கி ஆழ்வாருக்கு இனியவர் சொல்லப்படாதா? சொல்லலாம், அவர் சேவிச்சாரே தெரியாது. அப்ப சீரை பயின்றியும் இனியவர்தம் சீரை பயின்றியும் சீலாங்கொள் நாதமணி. அப்படிப்பட்ட பராங்குசனுடைய நல்ல குணத்தை நல்லா நினைச்சு 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 அவர் பண்ணின மகோபகாரத்தை நினைச்சு அதையே விடாம ஞாபகம் வச்சு கொண்டு அது பண்ண, அதுதான் சீரை பயின்றியும். அதுதான் இது சீரை பயின்றுள்ளும் சீலங்கொள் நாதமணி. ஆக பெற்றார் நாதமணிகள் பராங்குச நம்பி இருக்கு. அதன் மூலமா என்ன வந்து திருவாய்மொழி பெற்றார். இப்பேற்பட்ட கண்ணின் திருத்தம் கொடுத்தாருன்னு அவருடைய சீல குணத்தை நினைத்து கொண்டு நிச்சயப்படியே அதை அனுசந்தானம் பண்ணி கொண்டு, அதனால நாம் சத்தை பெற்றோம், அதனால் நாம் திருவாய்மொழி பெற்றோம், அதனால் நம்மாழ்வார் செய் நன்றியை தெரிவித்து சத்தை பெற்றான்னு நாதமணி. என்ன பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன விசாரம். பராங்குச நம்பி கொடுத்தார், கொஞ்சமா கேட்டு பராங்குச நம்பி கொடுத்திருக்கார் கண்ணி சேர்த்தாம்பு. அவர் கொடுத்தபடியால திருவாய்மொழி பெற்றார். யாரு? நம்மாழ்வாடு திருவாய்மொழி பெற்றார் நாதமணி. பராங்குச நம்பி கொடுத்தது கண்ணின் சிறுத்தாம்பு. அதனால நம்மாழ்வார் திருவாய்மொழி கொடுத்தாருன்னா அந்த திருவாய்மொழி கொடுத்தபடியாலே சுவாமி அந்த நம்மாழ்வார் மறக்கப்படாது, அவருக்கு செய் நன்றி செலுத்து, அதனால நாதமணியின் சத்தை பெற்றார் அப்படின்னு எழுதல. நம்மாழ்வார் தான் 4000 கொடுத்தார். ஆமா, அப்ப அவருக்கு செய் நன்றி பண்ணணும் அப்படி எழுதல. ரொம்ப ஜாகிரதையா எழுதியிருக்கா பாருங்க. அதாவது நம்ம சம்பிரதாயத்துல என்னைக்குமே என்ன பண்ணுவோம், உபாய பூதரை விட கடகர்களுக்குத்தான் வைபவம். அப்படின்னா நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியது பகவான். அந்த மோட்சம் கொடுப்பதற்கு புருஷகாரமாக அல்லது கடகர்கள் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் காரணம் அவன் யார் சொன்ன, அவதான் ஆச்சாரியார். அப்ப பகவானை காட்ட ஆச்சாரியாளுக்கு தான் வைபவம். அதே போல இந்த இடத்துல இனியவர்தம் சீரை பயின்றியும் சீலாங்கொள் நாதமுனி. இந்த நானா கேட்டுங்க, இனியவர்தம் சீரை பயின்றியும் சீலாங்கொள் நாதமுனின்னா அப்ப இந்த நாதமுனி யாரை வச்சிருக்கார்? பராங்குச நம்பி. அந்த பராங்குச நம்பிய சீரை பயின்றுகிறார். நித்தியமே அனவரதம் அனுசந்தானம் பண்ணி கொண்டு பராங்குசனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா நம்மாழ்வார பராங்குச நாதமுனி பண்ணணுமா, பராங்குச நம்பியை பண்ணணுமான்னா நம்மாழ்வார் கிடைச்சதே பராங்குச நம்பியால தானே. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நாதமணிகளுக்கு நம்மாழ்வார் என்னவா கிடைச்சது?
பராங்குச நம்பி இல்லைன்னா நாதமணி கிடைச்சிருப்பாரா? நம்ம கிடைச்சிருப்பாரா? கிடைச்சிருக்க மாட்டான், கிடைச்சிருக்க மாட்டாரோ. அதனால இங்க ஜாகிரதையா என்ன பாருங்க, வியாக்கியானத்தை என்ன தெரிவிக்கிறேன்னா, நம்முடைய சம்பிரதாயத்திலே பகவானை கட்டும் ஆச்சாரனை தான் வைபவம். ஏன்னா கண்ணின திருத்தாம்பை இவர் கொடுக்கலன்னா இங்க எங்க நம்மாழ்வார் கிடைச்சிருப்பாரு? கிடைச்சிட மாட்டானோ. வேணும் நம்மாழ்வார் 1000 பெற்றுக்கொண்டா தெரிஞ்சதே. ஆனா அந்த பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நம்மாழ்வாரை என்ன சொல்லியிருக்கிறாரு? பையலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பையலையிலே நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பையலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் பையலும் பிறப்பிடதோடு எம்மையாலும் பரமரு. இது 3ஆம் பத்து 7ஆம் திருவாவிடி. மேற்கொண்டு 8ஆம் பத்து 10ஆம் திருவாவிடி நெடுமார் கடுமை செய்வேன் போல் அவனை கண்டு. இந்த 2 பதிகளுமே பாகவதர்கள் உத்தேசியர்கள். பாகவதர்கள் எனக்கு பிராணம், அந்த பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமிகள், அந்த பாகவதர்கள் தான் போக்கியர்கள், அவர்கள் தான் அனுபவிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு 2 பதிகத்திலையும் சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தாரனோ. அதெல்லாம் பார்க்கறச்சு இதை கொடுத்தது யாருன்னா பிரதானமா பராங்குச நம்பி. அதனால்தான் அப்படிப்பட்ட பராங்குச நம்பியுடைய இனியவர்தம் சீரை பயின்றும், அந்த பராங்குச நம்பியின் இனியவர், அந்த இனியவர்தம் சீரை பயின்றும் சீலாங்கொள் நாதமணி தெரிவிக்கிறானையா. அப்படிப்பட்ட நாதமணி சுவாவமே, நாதமணிகளுக்கு இயற்கையாகவே கிருதஜ்ஞம் உண்டு. சுவாபாவிகமா சுவாபாவிக ஸ்ரீரங்கொள் நாதமணி சுவாபாவிகமா அவருக்கு கிருதஜ்ஞம் உண்டு, அவருக்கு செய்நன்று உண்டு. ஆனா அந்த செய்நன்று எங்க தெரிவிக்கிறார்? பராங்குச நம்பி இடத்துல நம்மாழ்வாற்றது இல்ல. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும், பராங்குச நம்பிட்டு காக்குறாரு. ஏன்னா அவர் கொடுக்காம போயிருந்தா நம்மாழ்வாரே இல்லையே சுவாமி. இது எது போல, நமக்கு ஆழ்வார், நமக்கு ஆச்சாரன் இருக்கார். தாபகா குண்டகா ததா நாமகா மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகா என்று சொல்லுங்க நமக்கு சமாசனம் பண்ணார். அதுக்கு மேற்கொண்டு திருமந்திரம் என்ன, தயம் என்ன, சர்மஸ்லோகன உபதேசம் பண்ணார். உதயம் கொண்டு பகவான் என்னான், ஆச்சாரன் என்னான், நம்மாழ்வார் என்னார், சுவாமி ராமானுஜர் என்னார், அதுதான் காட்டி கொடுப்பது யாரு? நமக்கு நேரே ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய இந்த பெரிய திருமந்திரத்தை உபதேசித்து தந்த ஆச்சாரியன் தான். இந்த ஆச்சாரின் மூலமா தான் நம்ம ராமானுஜர் தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஆச்சாரின் மூலமா தான் நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஆச்சாரியன் மூலமா தான் நம்மாழ்வார் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கச்சது இங்க ஆச்சாரியன் தான் பிரதானம். அதனால்தான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இது எங்கன்னா நாதமுனிகளை இதை செயல்ல காமிச்சிருக்காரு. யாரை வாங்கினார்? நம்மாழ்வாரை பத்திருக்கணும். நம்மாழ்வார் தானே 4000 கொடுத்தார், அவருக்கு தானே செயல் இல்ல, அவரு கொடுக்கும்படி ஆக்கினதே யாருன்னா பராங்குச நம்பி. அதனால்தான் இனியவர்தம் சீரை பயின்றுள்ளும் ஸ்ரீரங்கொள் நாதமுனியை, அந்த பாட்டு நாதமுனியை இருக்கிறது. அப்ப ஸ்ரீரங்கொள் நாதமுனினா சத்தை பெற்றதே பராங்குச நம்பியால. அப்ப ஸ்ரீரங்கொள் நாதமணி கிருதஜ்ஞம் இல்லையா? அப்ப சுவாபாவிகமாகவே இயற்கையாக நாதமணிக்கு அந்த செய்நன்று உண்டு. ஆனா அப்படிப்பட்ட நாதமுனி இங்க இருக்கிறார். அப்படிப்பட்ட நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். இப்ப இனியவர்தம் சீரை பயின்றும் ஸ்ரீரங்கொள் நாதமுனினா பராங்குச நம்பி கொடுத்த பெரிய உபகாரம். அந்த உபகாரத்துக்கு சீரான குணங்கள் அதை பயின்று உய்கிறார் இல்லையா? அதை நினைச்சு 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 அனுசந்தானம் பண்ணி சத்தை பெறுகிறார் நாதமுனி. அந்த நாதமுனிகளை பற்றி இப்ப சொல்றதுன்னா, அந்த நாதமுனியின் சீரை நெஞ்சால் வாரி பருகும். அந்த நெஞ்சால் வாரி பருகும். இந்த இடத்துல பாருங்க, நாதமுனிகளின் சீரை நெஞ்சால் வாரி பருகும் சொல்ல, நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகுன்ற இந்த இடத்துல பாருங்க. எக்ஸலண்டா ஒரு அர்த்தம் இந்த இடத்துல. புத்தகத்தை மறுபடியும் நீங்க இந்த புத்தகம் அந்த பாசத்தை கையில வச்சுக்கணும். ஈரத்தமிழ் இசை நந்தோர்க்கு இனியவர்தம் சீரை பயின்றும் சீலங்கொள் நாதமுனி. ஆனா இனியவர்தம் சீரை யாரு? இனியவர்தம் இனியவர் என்றது பராங்குச நம்பி. பராங்குச நம்பியின் சீரை பயின்றும் சீலங்கொள் நாதமுனி. அந்த நாதமுனியின் சீரை பயின்றும் நெஞ்சால் வாரி பருகும். இங்க பாசனம் இல்ல, அந்த நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். சீரைன்னு போடல ஏன் சுவாமி? அப்ப பராங்குச நம்பிக்கு சீரைன்னு போட்டிருக்கு. அந்த பராங்குச நம்பி நாதமுனி, அந்த சீரை பயின்ற நாதமுனி, அந்த நாதமுனியின் சீரை நெஞ்சால் வாரி பருகும் போட்டுக்கலாம? போடல. திருவரங்கத்தினாரு என்ன பண்ணிருக்காரு? அந்த நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும், சீரை போடல. ஆனா சீரைங்கிற சப்தம் போட்டது பராங்குச நம்பிக்கு. சீரைங்கிற சப்தம் போடாம இருந்தது சுவாமி ராமானுஜரை நெஞ்சால் வாரி பருகின்றிருக்கிறார். ஏன் சுவாமி அந்த மாதிரி, எதனால் அந்த மாதிரி இருக்காரு?
இப்ப சொல்றது கீழே நாதமுனியை வாரி பருகும் ராமானுஜன். அப்ப நெஞ்சால் வாரி பருகுன்ற ஏன் சுவாமின்னா எப்படி சுவாமி அங்க பராங்குசந்தி கூடவே இருந்தார், கூடவே இருந்தார்னா அப்ப என்னது சீரை வாரி பருகும், சீரை வாரணும். அப்ப கூட இருக்கிறபடியா பிரத்யமா சேவிக்கிறாருமோ, சேவிச்சபடியார அவரை நல்லா பார்த்துடலாம், பார்த்துட்டு அவர் சீரை எடுத்துக்கலாம். அதே போல நாதமுனிகளை சேவிச்சாரா சுவாமி ராமானுஜர், சேவிக்கலையனோ, சேவிக்காதபடியாலே நெஞ்சால் வாரி பருகும். ரெண்டு சப்தத்தையும் என்ன பார்த்துக்கணும், நெஞ்சால் வாரி பருகும். ஏன்னா அவர் சேவித்தபடியாலே சீரை பயின்றுயும், அந்த சீரை பயின்றுயும் யாரு சொன்னார், பராங்குசனுக்கு. நாதமணிகள் பராங்குச நம்பி சீரை பயின்றுகிறார் அங்க தெரியுது. ஆனா அந்த நாதமணிகளுடைய சீரை சுவாமி ராமானுஜர் பயின்று உயிர்கிறார்களா, அப்படி போடல. நாதமுனியை நெஞ்சால் வாரி பருகும். ஏன் சுவாமினா நாதமுனியை பிரத்யட்சமா சுவாமி ராமானுஜர் சேவிக்கல, பராங்குச நம்பியை பிரத்யட்சமா சுவாமி நாதமுனிகள் சேவிச்சிருக்காரு. சேவித்தபடியால் அவர் சீரை எடுத்துட்டார். இவர் சீரை எடுக்க முடியுமானா நெஞ்சால் தானே நினைக்க முடியும். ராமானுஜர் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், என்ன சுவாமி பண்ண முடியும், நெஞ்சால் தான் நினைக்க முடியும். அந்த ராமானுஜர் பிரத்யட்சமா சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கா இல்லையே. அதனால என்ன பண்றான், அப்ப இங்கிட்ட நெஞ்சால் வாரி பருகும் தெரிவிக்கிறார். ஏன்னா நாதமணிகளும் பராங்குசனையும் சமகாலம், அதே நாதமணிகளும் ராமானுஜரும் சமகாலம்னா கிடையாது. இப்பதானே பார்த்தோம், 198 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு. அவர் 823 நாதமுடி அவதாரம், சுவாமி ராமானுஜர் அவதாரம் 1017. இது வித்தியாசம். நெஞ்சால் வாரி பருகும். அப்படிப்பட்ட வாரி பருகு கூட அந்த ராமானுஜன் என் தன் மாநிதி, எனக்கு மாநிதி, பெரிய நிதி, வெறும் நிதி இல்ல, சாமானிய நிதி இல்ல, மாநிதின்றார். என்ன அர்த்தம்ன்றது நாளைக்கு அர்த்தம், நாளைக்கு கிடையாது, நாளைக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டிருக்காது, நாளைக்கு கிடையாது. நாளை மறுநாள் வியாழக்கிழமை கொண்டு அவசியம் அனுமதி கேட்கிறேன். சாயங்காலம், இன்னைக்கு சாயங்காலம் திருவாயுவின் காலட்சேபம் உண்டு. நேற்றுக்கு தான் விட்டு போயிடுத்து, கரண்ட் இல்லை, எதுவும் இல்லாம போயிடுத்து, அடையிறதான் போயிடுத்து. இன்னைக்கு அவசியம் அவன் கேட்டுக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். ஆழ்வாரும் பெருமானார் ஆதாரியின் திருவிழீசனம் பகவதான் திருவடிகளே சரணம்.